வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்னு ஒரு கேம் தான். நான் ஏற்கனவே இந்த கேமை முடிச்சிட்டேன். இன்றைக்கி தான் முடித்தேன். ஆனால் மதியானம் தான் நான் இந்த கேமே முடித்தேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவு, அதனால் என்னால் இந்த கேமை முடிக்க முடிஞ்சுது. அப்போ இதான் என் ஃப்ரெண்டு மூலயமா தான் நான் இதை முடிஞ்சுது, இல்லைன்னா முடிச்சிருக்க முடியாது. ஓகே காய்ஸ், இங்கே வாங்க. நான் உங்களுக்கு டைமாக அந்த கேம் ப்ளே வீடியோ போடலான்னு நினச்சி இன்றைக்கி எப்படியோ போட முடிஞ்சுது. சரி வாங்க, இப்போ நம்ம என்ன இந்த கேமோட என்ன இதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சில பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னும் சில பேர்த்துக்கு தெரியாது. இந்த கேமோட இது என்னென்னா, நம்ம எப்படி 99 அதாவது 99 நைட்ஸை எப்படி சர்வே பண்ணுறது தான் இருக்குது இந்த கேமில். இந்த கேமில் வந்து இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் இருக்கும். இதில் வந்து நிறையா இந்த மரக்கட்டை, அப்புறம் கோல், அப்புறம் ஃபியூவல் கேனு, இந்த மாதிரி நிறையா இது ஃபியூவல்ஸ்லாம் இருக்கும். இதை வச்சு இதை ஃபில் பண்ண நம்மளோட மேப்பு பெருசாகும். மேக்ஸிமம் லெவல் 6 இந்த மேப்புக்கு. அந்த லெவல் 6 வந்தால் தான் நம்ம முழு மேப்புமே பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக லூட் அடிக்க முடியும். எப்படிலாம் நிறையா லூட்டும் கிடைக்கும், நமக்கு நிறையா பொருள்லாம் கிடைக்கும். ஸோ வாங்க போகலாம். நமக்கு முதல்ல மேப்பு தேவை காய்ஸ். மேப்புக்கு வந்து 3 வுட்டு தேவை, 3 வுட்டு. வாங்க போகலாம். நான் வந்து என் அவதாரை மாற்றிட்டேன். ஏன்னா நான் ஒருத்தரோட அவதாரை இன்ஸ்பயர் பண்ணி தான், அதாவது ஃபீனிக்ஸ் 28 2012 அவரோட அவதார் தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த அவதாரை மாற்றிட்டேன். யாருக்காச்சும் பிடிக்கலன்னா பரவாயில்ல, விடுங்க, இதுவும் நல்லா தானே இருக்குது. பிடிக்கலன்னா எனக்கு ஒரே கஷ்டமாயிரும். சரி வாங்க, இங்கே ஒரு கோல் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா கோல், பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு கோலுக்கு இந்த கேம்ப் ஃபயர் பெருசாகிடுச்சு, மேப்பே பெருசாகிடுச்சு. இங்கே செஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும். அந்த செஸ்ட்டை கலெக்ட் பண்ணி என்னென்ன லூட்டு, என்னென்ன ஐட்டம்லாம் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும். சரி வாங்க. ஓகே காய்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் தேவை, 100 சப்ஸ்கிரைபர் போக. அதை மட்டும் பண்ணிடுங்க கைஸ். அடுத்ததான் நம்மளோட டார்கெட் வந்து 1K. என்னடா நீ டார்கெட்டை ஏற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. அந்த சில்வர் ப்ளே பட்டன் ஒரு வாட்டியாச்சும் நம்ம கையில் தொட்டு பார்க்க மாட்டோமான்னு. அந்த ஆசை நீங்கள் நிறைவேற்றிட்டேங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு போய் சேருங்க. சரி, நைட்டு வருது. இங்கே ஒரு ஃப்ளூட் இருக்கும். இந்த ஃப்ளூட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி உல்ஃபு, அப்புறம் பன்னி, இந்த மாதிரி அனிமல்ஸை டேம் பண்ணலாம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இது தான். அந்த உல்ஃபை வந்து நம்மளோட பெட்டை ஆக்க முடியும், அதாவது செல்ல பிராணியாக. என்னங்க கரடியெல்லாம் தொங்க விட்டுருக்கு. ஏங்க அந்த கரடியை எடுத்துடலாங்க. ஏங்க கல்டிஸ்ட்டுங்க, இவன் தாங்க அவன். ஆஹா, இவன் எங்கங்க இங்கே இருக்கான். ஏங்க அந்த ரைஃபிள் கிடச்சுன்னா போதுங்க, அவ்வளோதாங்க. நம்ம தான் இங்கே கிங்கு தான், நாம் தான். ஆமாங்க. ஏங்க இங்கே ஒரு செஸ்ட் இருக்குங்க. இது ஒரு பேங்க்கு. இங்கே இந்த பேங்க்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கணும். வாங்க போகலாம். வாங்க. என்ன இருக்குது? ஆட பாவி, குட் சாக்கை தந்திருக்கானுங்க. டே ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஸை தருவாங்கன்னு பார்த்தா இந்த குட் ஆக்ஸை போய் தந்திருக்கேங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா. மனசாட்சின்னு இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவேனுங்களா? வேறு வேலை இல்லையாக்கும் இவனுங்களுக்கு. சரி வாங்க போகலாம். ஆஹா, அவன் வேறு இருக்கானே. டேய், ஐயோ, இவன் வேறு துரத்துறானு, அடிக்கிறானு. ஐயோ, சுடுறானு. எப்படி தப்பிச்ச பார்த்தையா? ஏங்கிட்டே தான் தம்பி. ஒரு ப்ரோ பிளேயர்கிட்டலாம் நீ இந்த மாதிரி வச்சக்கூடாது. ஏங்க லெதர் பாடிங்க. இது ஒரு ஆர்மர், இது ஒரு ஜாக்கெட்டு. இது வந்து நம்மளை பாதுகாக்கிற கவசம் மாதிரி. என்னங்க ஐஎம் ஏஎஃப்கேவா? ஓ, ஆஃப்லைனா? சரி விடுங்க, நான் ஆஃப்லைனில் இருக்கான் போல். ஏஎஃப்கேன்னா நான் ஆஃப்டரா? சரி விடுங்க. அந்த கரடியோட டெட் பாடியை வேறு போடணும். ரைட்டு. இந்த ரெண்டு ஓல்டு ரேடியோ இருக்குது. இதில் வந்து மெட்டல் இருக்கும். இதை வந்து நீங்கள் இதில் போட்டீங்கன்னா க்ரஷ் பண்ணும். 6 மெட்டல் கிடச்சிருக்கு. 5 வுட்டு தேவை. நம்ம அது கிராஃப்டிங் பெஞ்சை அப்கிரேட் பண்ண. அந்த ஸ்ட்ராங் ஆக்ஸ் மட்டும் கிடச்சுன்னா போதும் கைஸ். நாம் தான்
நம்மளால் இந்த மரத்தை ஈஸியாக வெட்ட முடியும். இந்த குட் ஆக்ஸை வச்சு வெட்டவே முடியாது. ஏன் நீங்கள் ஹேக்கு கூட பண்ணி பாருங்கள், உங்களால் இந்த மரத்தை குட் ஆக்ஸை வச்சு வெட்டவே முடியாது. அந்த ஸ்ட்ராங் ஆக்ஸ் இருந்தால் வெட்டலாம். சரி விடுங்க, எனக்கு ஒரு டவுட்டு. ஹேக் பண்ண அந்த குட் ஆக்ஸை வச்சே இந்த பெரிய பெரிய மரத்தை வெட்டலாமா? யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த டவுட்டு கிளியர் ஆகணும், அது மட்டும் போதும். இன்னொன்று, லெதர் பாடி கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும். ஏங்க 3 உல்ஃப் இருக்குங்க, ஏங்க கிட்ட வச்சுக்கவே கூடாது. நம்மக்கிட்ட இப்போதைக்கு வெப்பன்னா அந்த குட் ஆக்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு என்ன தான் இப்போ சாதிக்க முடியும்னு இருக்குது. நம்மக்கிட்ட ரைஃபிள் வரட்டும், அப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க. நம்ம என்ன வேணால் வம்பிழுக்கலாம். ஓ, ஆஃப்லைனில் இருக்காரா தலைவர்? என்ன தலைவர் ஆஃப்லைனில் இருக்கேன்? ஓகே, நமக்கு இப்போ சாப்பாடு தேவை. சாப்பாடு இல்லைன்னா நம்ம பசியால் வாடி செத்துருவோம். செத்துட்டோன்னா அவ்வளோதான். இந்த கேம்லேயே நம்மளால் எப்படி தான் தப்பிக்க முடியும்னு ஒரு இது இல்லை. சப்போர்ட்டிவ்ங்க டீமேட்டுக்கு சப்போர்ட்டாக எப்படி இருக்கிறது, அதை தான். சரி வாங்க, அந்த கறியை வச்சு சாப்பிடணும். இன்னும் ஓல்டு ரேடியோ இருக்குது, அப்புறம் வந்து ஓல்டு ஃபேன் இருக்குது. அந்த க்ரஷரில் போடு. இது வந்து ஷெர்டர் மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளைங்கை வந்து இதை போட்டால் தான் அந்த மரமே வரும். இந்த இடத்துல தாங்க பெரிய பெரிய லூட்டெல்லாம் கிடைக்கும். இது என்னமோ நெதர்னு சொல்லுவாங்க. இதை நான் நெதர் தான் சொல்லுவேன், ஏன்னா மைண்ட் கிராஃப்டில் இதை அப்படி கூப்பிடுவாங்க. இங்கே தேள் இருக்குங்க. இதுதான் இங்கே பெரிய பெரிய செஸ்டெல்லாம் இருக்குங்க. லாவா இருக்குது. கல்டிஸ்ட்டு கூட இருப்பானுங்க இங்கே அதிகமாக, சத்தியமாக. ஓகே, ஃபியூவல் இருக்குங்க. ஃபியூவல் கேன் போடு. முதல் லூட்டே மங்களகரமாக இருக்குங்க. சூப்பருங்க, மாசு. அங்கே ஒரு ஃபியூவல். மாசுங்க. எப்பா 2 ஃபியூவலும், இன்னொன்று ஒரு ஓல்டு ப்ரோக்கன் ஃபேன் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம் வாங்க. எப்பா மரண மாசாக இருக்கியா எல்லாமே. இன்னும் தான் லூட்டு இருக்கா? ஐயோ லூட்டு தான். ஐயோ ஹங்கிரியா? ஐயோ நம்ம செத்துடவே கூடாது. ஆத்தா தேளுங்க நிறையா. நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு வெப்பனும் இல்லை. வெப்பன் இல்லாமல் இதுங்கக்கிட்ட வச்சுக்கவே கூடாது. கோல் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். தேள் வந்துடுச்சு. ஐயோ கடிக்குதே. இது கடிச்சா விஷம் வரும். நைட்டு வேறு ஆக போகுது. ஐயோ கடவுளே. இதை வச்சு நம்ம நெருப்பு, அதான் நம்ம கேம்ப் ஃபயரை வந்து பில்ட் பண்ணலாம் நல்லா. ஐயோ என்னங்க இது ஹெல்த்து வேறு குறையுதே. என்னையா நடக்குதுங்க? சரி வாங்க போனேன். ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா? ஐயோ சாப்பாடு வேறு வேணும். சாப்பாடு இல்லாமல் எப்படி தான் நம்ம பட்னியாக கிடந்து சாவோங்க. பெரி இருக்குது, பெரி. ப்ளூபெரி. எஸ் வாங்க, இதை சாப்பிட்ணும். வாங்க. ஏதோ இதாச்சும் சாப்பிட்டா ஏதோ ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சோண்டு ஹெல்த்து ஏறும். இங்கே என்னமோ இடம் இருக்கு. இங்கே என்ன இருக்குது? இந்த டீருங்க. இந்த மானுங்க. இதுதாங்க இந்த கேமோட பெரிய வில்லன் மாதிரியே சொல்லலாம். அரக்கன், அதாவது ஒரு மான்ஸ்டர்னு சொல்லலாம். மான்ஸ்டர் தான், ஆனால் இது ஒரு மானு. சரி வாங்க, இந்த கேம்ப் ஃபயரை வந்து ஏற்றணும். ஏன்னா அது வந்து அணிஞ்சிருச்சுன்னா அந்த டீர் வந்து நம்மளை கொன்றும். சரி வாங்கப்பா, இங்கே இந்த நைட்டு எப்படியாச்சும் ஓட்டிடணும். இந்த பெட்டு வேணுங்க. அது இருந்தால் தாங்க இந்த நாளை சீக்கிரமாக ஓட்ட முடியும். இல்லைன்னா ஸ்லோவாக தான் போகும். மல்டிப்ளை வந்து ஸ்லோவாக தான் ஆகும். ஓகே வாங்க, மரத்தை வந்து ஒரு 20 மரம் நமக்கு வேணும். ஆனால் மரத்தை தான் நம்ம இந்த ஒரே ஒரு பெட்டுக்காக நம்ம அந்த மரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். சரி விடுங்க, இந்த நாளை மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்மளோட இது. கல்டிஸ்ட் கிங்குன்னு இந்த கேமில் ஒருத்தர் இருக்காங்க. அவனை டிஃபீட் பண்ணால் நிறையா வெப்பன் கிடைக்குங்க. அதுதாங்க இப்போ நமக்கு அவன் தேவை. சரி வாங்க, மரத்தை வெட்டணும். இப்போ 6 மரம் கிடச்சிருச்சு. இதோட 9 மரம் ஆயிடுச்சு. ஓகே, 9 மரக்கட்டைகள் கிடச்சிருச்சு. என்னங்க முயலோட கால் இருக்குது. காலை வச்சு நாங்கள் என்ன குழம்பா வைக்க போகிறோம்? கடுப்பேற்றுறாங்க. இந்த கால் எதுக்கு தான் உதவும்? அந்த பெல்ட் ட்ரேடர்னு ஒருத்தர் இருப்பான். அவங்கிட்ட கொடுத்தா அவன் என்னமோ இந்த மாதிரி குட் ஆக்ஸு, இந்த குட் சாக்கு, இந்த ஓல்டு ஃப்ளாஷ் லைட் இதுதான் தருவான். பின்னன்ன என்னத்தை தந்து இவன் கிழிக்க போகிறான்? எதுக்கு தான் இவன் ட்ரேட் பண்ணுறான்? எதுக்கு தான் இவன் விற்கிறான் பொருள் எல்லாம்?
எனக்கு ஒரு டவுட்டு, இதுதான் அந்த டவுட்டு. சரி வாங்க. எல்லா மரத்தையும் போடணும். இன்னொரு 5 மரம் வேணுங்க. 5 மரம், 5 மரக்கட்டை வேணும். அந்த ஓல்டு பெட்டு ஏங்க, இதெல்லாம் ஓவராக இல்லை. ஒரு பழைய பெட்டுக்கு 20 மரம், என்ன அநியாயம்! என்னையா அதெல்லாம்? ஆனால் என்ன, மரம் தான் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோனில் இருக்கலாம். அந்த டைலாக் தான் எனக்கு இப்போ ஞாபகமே வருது. இந்த முயலை கொள்ளணும். என் முயலை நில்லு! உன்னோட கறி, உன்னோட சதை தான் இப்போ எனக்கு சாப்பாடு ஆக போகுது. ரொம்ப தேங்க்ஸ். நீ அடுத்த ஜென்மத்தில் ஒரு நல்ல மனுஷனாக வருவேன். ஏன்னா நீ எனக்கு நல்ல சாப்பாடாக இருந்த. ஓகே வாங்க. நம்ம தேவையில்லாததை பேச வேண்டாம், தேவையானதை மட்டும் பேசலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நாள் தான் சர்வே பண்ணியிருக்கோம். ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப வெக்கமாக இருக்குது. இட் இஸ் அ வெரி வெரி ஷேம் ஃபார் மீ. ஓகே வாங்க. இந்த ஒரு விட்டு இந்த நெருப்பில் போடணும். அநியாயம். 20 மரம் வச்சு இந்த ஓல்டு பெட்டை பில்ட் பண்ணிட்டேன். இவன் வேறு ஏன்டா ஆஃப்லைனில் இருக்கான்னு தெரியல. சரி விடுங்க, நாம் லூட்டை கலெக்ட் பண்ணோம். அதுதான் நம்மளோட வேலை. இங்கே ஒரு லூட் இருக்கு, இருங்க. ஆஹா, இங்கே ஓனாக இருக்கும். ஆனால் இல்லைங்க. எப்புட்றா? அதெல்லாம் அப்படி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க. ஓகே, கோல் இருக்குது, ஓல்டு ரேடியோ இருக்குது. ஏங்க இந்த டேபிளை எடுக்கிற மாதிரி தான் நல்லா இருக்குங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டேபிளில் தாங்க நிறையா மரக்கட்டை வருங்க. அதுதான் எனக்கும் தோணுது. ஓனாய். உல்ஃபு எப்படி வந்த? ஐயோ, பேக்லேயே கிடைக்குது. ஓனாய். இந்த கறியை எமர்ஜென்சிக்கு சாப்பிட்டுக்கணும். ஏன்னா பசி வேற ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் எதுவும் சமைக்காமே நம்ம சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு நம்ம நிலமை ஆயிடுச்சு. ஓல்டு ஃப்ளாஷ் லைட். சரி விடுங்க, இதுவாச்சும் ஏதோ ஒன்று தேவைப்படும் அப்படின்னு சொல்லி மனசை தீர்த்திக்க வேண்டியது தான். சரி விடுங்க, இந்த கறியை எடுக்கணும். இந்த கறி எடுத்தால் தான் நம்மளோட பசியவே தீக்கும். இங்கே ஒரு லூட் இருக்கே. சரி, நைட்டு வேற வரப்போதா. அந்த மான் வரும். ஐயோ, அதை போயெல்லாம் எவன் தான் பார்த்து பயப்படுவான்? அதை பார்க்கனா மான்ஸ்டர் மாதிரியா இருக்கு, ஒரு பழம் மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து யார் தான் பயப்படுவாப்ல? அது போய் மான்ஸ்டராக இருக்கு. டம்மி பாபா அந்த மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம கேம்புக்கு போயிடலாம். என்னடா அது, நான் மரக்கட்டையை வேறு இதுக்கு போட்டேன். என்னடா, அந்த குழந்தைய தான் காப்பாற்ற சொல்லுவாங்க. எப்பா குழந்தை, உன்னை காப்பாற்றுற அளவுக்கு என் நிலைமை இல்லைப்பா. ஆளை விடுங்க சாமி. வந்துட்டாப்புல என் தலைவன். இந்த மரக்கட்டையை எடுத்துக்கோ. என்னங்க, எங்கங்க கறியை காணும்? இங்கே 2 இருக்குது. இந்த கறி எடுத்துக்கோ. எப்பாடா, இதுதான் நமக்கு இப்போ உதவுது. அப்பாடா, 2 சாப்பிடு. கிராஃப்டிங் பெஞ்சை வந்து அப்கிரேட் பண்ணும். இப்போ ரெகுலர் பெட்டை பில்ட் பண்ணும். இந்த பெட்டை பில்ட் பண்ணால் தான் 4 வேகமாக போகும். இப்போ 3 மல்டிப்ளை ஆகும் 4. இது வந்து டைம், அதாவது நைட்டு வருதா, இப்போ காலையில் இருக்குதா நைட்டு இருக்குதான்னு காட்டக்கூடிய டைமரு. சரி வாங்க. என்னடா 15 மரக்கொட்டையா? ஆடா பாவிகளா! ஏங்க ஃபார்ம் பிளாட்டுங்க. ஏங்க இது சாப்பாடுக்கு உதவுங்க, காய்கறி வருங்க, இதை வச்சு சமைக்கலாம். உண்மையாலந்தான். ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும்னா கமெண்ட்டில் எஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வச்ச மாதிரி ஆகும். இல்லைனா என்னங்க நான் பண்ணுறது? என் போல்டு இருக்குது. ஏண்டா, இதை வச்சு எப்படிடா நான் அந்த மெட்டலை வாங்குறது? இதை வச்சு செத்து சுண்ணாம்பா தான் நான் போகணும். காலையில் ஆயிடுச்சு. ஐயோ, நெட்வொர்க் வேறு ஸ்லோவாக இருக்குது. ஐயோ, ஓனாய். ஐயோ, உல்ஃபு வேறு வருது. உல்ஃபு. ஐயா சாமி, ஆளை விடுப்பா. ஆமாம், யாராம இந்த நேரத்தில் இன்வைட் பண்ணுறது? ஸ்டீலை பிரைன் ராட்டு. ஏண்டா போங்கடா, அதுவே விளையாண்டாவே ஒரே தலைவலியாக இருக்குது. ஸ்பியர். ஓகே ஏங்க, எனக்கு அந்த கல்டிஸ்ட்டு இது வேறு வருது, வேட்டை. அதாவது நம்மளை வேட்டையாட வரானுங்க. ஏண்டா, உங்களுக்கெல்லாம் போய் நாங்கள் எதுக்குடா அசரணும், பயப்படணும்? ஸோ
ஒரு சில பேர்லாம் புரிஞ்சிக்கவே மாட்றானுங்க சில்ற பசங்க. சரி விடுங்க. கோல்லாம் இருக்குங்க இங்கே நிறையா. ஐயோ ஐயோ இந்த உல்ஃபா ஆத்தாடி! ஐயோ பேண்டேஜ் இருந்ததுனால தப்பிச்சுங்க. ஏங்க ஆல்ஃபா உல்ஃபுங்க. ஏங்க இதுதாங்க இருக்கிறதுல கொடூரமான உல்ஃபு. நான் அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்துடுச்சுங்க. ஐயோ கடவுளே வருது. ஃபேரி ஆண்டி என்னை காப்பாற்றிங்க ஆண்டி, நீங்கள் தானே தேவதையாச்சு. நீங்கள் உங்களுக்கு சக்தியெல்லாம் நிறையா இருக்கும், சக்தி உள்ள தெய்வமாக இருந்தால் என்னை காப்பாற்றுங்க. இந்த ஓனாயை கூட ஏதோ சமாளிச்சிடலாம், ஆனால் இது இருக்க ஐயோ 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 ஏங்க ஐயோ பசி ஐயோ ஐயோ பசியால் வாடுறேனே. டே தம்பி பொறுத்துக்கோப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. அவ்வளோதான்ப்பா. அந்த பெரியை மட்டும் எடுத்துக்கணும். ஓகே இந்த பெரியை சாப்பிட்டு நம்ம பசியை கொஞ்சம் ஏற்றணும், கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த ஓனாயை கூட்டிகிட்டு வரணும். அப்பாடா ஓனாய் வாங்க. உல்ஃபு வா. இந்த பக்கம் தான் வா. அடி 2 அடி வாங்கிக்கோ, இல்லை 3 அடி. வாப்பா. தம்பி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா? இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள்னு சொல்லவா வேணும், அடித்தாலே தெரியும். எப்பாடா கறி நிறைய கிடச்சிருச்சுங்க, சாப்பாடு நிறையா இருக்குது. இதை வச்சே நம்மளோட பசியை இதுவரையும் ஏற்றிடலாம், அதிகமாக ஏற்றிடலான்னுங்கிறது சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக நம்மளால் இந்த பசியை இதை வச்சு நம்மளோட பசியை தீர்த்திக்க முடியும். சரி வாங்க. ஐயோ ஹங்கிரின்னு வருது. சாப்பிடு. இதையும் சாப்பிடு, இதையும் விட்டுறாதே, இதையும் சாப்பிடு. எப்பாடா இதை வச்சு நம்மளோட பசியை தீர்த்தியாச்சு. கொஞ்சம் இருக்குது. சரி வாங்க. ஏங்க இந்த இடத்துல அந்த குழந்தை இருக்கும், அந்த குழந்தையை காப்பாற்றினா நம்மளோட நானும் வேகமாக போகும், அதாவது சீக்கிரமாக போகும். சீக்கிரமாக இந்த கேமை முடிக்க ஒரு உதவிகரமாக அட்வான்டேஜாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் வரும். ட்ரிகர் பண்ண இந்த ஓனாயை. ஆஹா இவனுங்க இந்த கல்டிஸ்ட்டு வேற வரானுங்க கருமத்தை. ஐயோ ரெண்டுங்களும் சேர்ந்து துரத்துது. அப்பாடா என் ஃப்ரெண்டு என்னை காப்பாற்றிட்டாங்க. நண்பன்னா சும்மாவா, என் ஃப்ரெண்டை போல யாரு நண்பா. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தங்கமானவங்க. நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையாலும்தான். ஆஹா இவனுக்கு போய் இது கிடச்சிருச்சுங்க. என்னங்க அது? ரிவால்வர் ஆமோவா? ஆடா பாவி. ஏங்க என்னங்க இதெல்லாம் அநியாயங்க. போங்கங்க, எனக்கு ரிவால்வர் வேணும், நான் அழுதிருவேன் அப்படின்னு. ஓகே அந்த கல்டிஸ்ட்டு வேறு வருவானுங்களா, அதாவது அந்த காட்டுவாசிங்க. அவனுங்க அந்த மானை கும்பிட்றவனுங்க, அந்த மானோட பக்தர்கள்னு சொல்லலாம். வந்துட்டானுங்க பாருங்கள், கையில் கோடாரி வச்சுக்கிட்டு, ஹேக்ஸை வச்சுட்டு. ஐயோ என் ஃப்ரெண்டோட நிலைமை சிவராத்திரி தான் போலையே. சிவராத்திரி ஐயோ சிவராத்திரி தாங்க, சிவராத்திரி. அந்த சாவு. எப்பாடா ஒரு வழியாக இவனுங்களை கொன்னாச்சுங்க. எப்பா முடியலடா சாமி. எப்பா ஹெல்த்து இதில் இந்த கேமில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஹெல்த்து ஏற்ற பேண்டேஜ் இல்லைனாலும் நீங்கள் வேகமாக ஓடி உங்களோட கேம்புக்கு போயிட்டீங்கன்னா, அந்த கேம்ப் ஃபயர் இருக்குல்ல, அந்த ஃபயரில் இங்கே நின்னீங்கன்னா உங்கள் ஹெல்த்தே ஏறும். ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா, ஆனால் இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்கிறேன். எப்பா ஸ்பியர் எடுத்துக்கப்பா. யூ வாண்ட் ஸ்பியர்னு போடுறேன். ஓகே என்னங்க இந்த கீபோர்டு வரவே ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே யூ வாண்ட் ஸ்பியர்னு போட்டேன். ஸ்பியர்னால் இந்த ஈட்டி தாங்க, ஈட்டியை தான் ஸ்பியர்னு சொல்கிறானுங்க. எப்பாடா ஈட்டி. ஏங்க பெல்ட்டு ட்ரேடருங்க வந்துட்டானுங்க. ஆனால் இவன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு ஒரு சில ஐட்டம் இப்போதைக்கு கிடச்சிருச்சு. இப்போ 10 நாள் ஓட்டியாச்சுங்க. எப்பாடா 10 நாள் ஓட்டியாச்சு. ஓனாக இருக்குது. ஏங்க நம்ம லூட்டுக்கு போய் தேடணுங்க. லூட்டு இப்போ நமக்கு வேணும். லெவல் 2 பெரிஸ். ஃபேரி. ஹலோ ஃபேரி, எனக்கு எதாவது ஒரு வரம் தாங்க ப்ளீஸ். சும்மா தான் சொன்னேன் கைஸ். இந்த ஃபேரி ஒரு டம்மி தான் போல கைஸ். ஏன்னா இது சும்மா அந்த
அந்த பூவை தந்தால் ஏதோ ஒரு பொருளை தரும், அதாவது சீடு, அதாவது விதையை தரும். அந்த விதையை என்ன பண்ணுறது, வச்சா ஒரு பழம் வரும், இல்லைன்னா ஒரு காய்கறி வரும், ஒரு கேரட்டு, ஒரு ப்ளூபெர்ரி, ஒரு ஸ்ட்ராபெர்ரி தான் வரும். இல்லை, ஸ்ட்ராபெர்ரிலாம் வராது இந்த கேமில், ஸ்ட்ராபெரியே இல்லைங்க, சொல்ல மறந்துட்டேன். ஆஹா, ஆல்ஃபா உல்ஃபுங்க. ஆஹா, அச்சோ, இதுவா பயங்கரமானதாச்சு. இதுக்கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க. அப்பாடா, ரைஃபிள் கிடச்சி. இப்போ வா, ஏ உல்ஃபு, இப்போ வா. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் இப்போ என்கிட்ட நேருக்கு நேர் வா. இதுக்கு தான் சொல்கிறது, இராணுவத்தில் அழிஞ்சதை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகமாமா. அந்த மாதிரி ரொம்ப திமிராக என்னை தாக்க வரக்கூடாது. என் பவர் தெரியாமல் என்னை அட்டாக் பண்ணால் இப்படி தான் சின்ன பின்னமாக ஆவேங்க. அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்ணா. எப்படி காய்ஸ், என் டைலாக்கு மாசா இருந்துச்சா? ஐயோ, பார்த்துருச்சேன். இன்னும் ஒரே ஒரு அடி. எப்படி இன்னொன்று குழந்தைய காப்பாற்றணும். எளிதில் இதை காப்பாற்ற முடியாது. அந்த நார்மல் உல்ஃபு கூட பரவாயில்ல, இதை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதாங்க ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, கம்மியான டேமேஜாக. ஆனால் இது என்னங்க இப்படி தாக்குதுங்க, எப்பா விடாமல் துரத்துங்க, எப்பா இவ்வளோ வேகமாக வருதுங்க. சத்தியமாக உசைன் போல்டே தோற்றுருவாருங்க. சத்தியமாக இதுங்க கிட்ட உசைன் போல்டே தோற்று போயிடுவாருங்க. இதுங்க தாங்க கோல்டு மெடலு, சத்தியமாக. ஆஹா, ஐயோ, வருதே. ஐயோ, எப்பா விட்டுருப்பா. அப்பாடா, இதையோ எப்படியோ கொண்டாச்சுங்க. எப்பாடா, அந்த சாவி எடுத்து அந்த குழந்தைய காப்பாற்றணும். எப்பாடா, ஐயோ, இங்கே ஒரு ஓனா இருக்க, ஓப்பன் பண்ணுறா. தொரடா அதை முதல்ல. இந்த குழந்தைய உள்ளே போடணும். இந்த செஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். கடவுளே, ஏதோ ஒரு நல்ல ஐட்டமாக கொடு கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. ஆடா பாவீங்களா, ஏன்டா இதெல்லாம் தரையில் இருக்க வேண்டியதா, ஏன்டா செஸ்ட்டில் தரேனுங்க, பைத்தியக்கார பசங்களா. ஆடா பைத்தியக்கார பசங்களா, ஏன்டா, ஏன் அந்த கொலவெறி, ஏன், எதுக்கு, அதான் ஏன்டா ஏன் நான் தான் முன்னேறுவேன் கைஸ். நம்ம மேலே பொறாம கைஸ், நம்ம ஐயோ, இவன் இதாக முன்னேறிடுவானோன்னு எனக்கு ஒரு பயம் அவனுங்களுக்கு. ஐயோ, இவன் ஒரு வேளை முன்னேறிட்டானா என்ன பண்ணுறது, இவன் எதாவது சாதிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளை பார்த்து பயம் காய்ஸ், பொறாம காய்ஸ், வயிற்றுச்சல் பிடிச்சவனுங்க, சில்ற பசங்க. சரி வாங்க, கேம்புக்கு போயிடலாம். இந்த குழந்தையும் வெளில விட்டுறலாம். குழந்த வெளியில் வா. இங்கே பாரு, எங்கேயும் ஓடி போகக்கூடாது, கேம்பில் தான் இருக்கணும், அமைதியாக நல்லா சமத்து குழந்தையா. எதா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. இந்த குழந்தை பேர் டைனோ கிட்டு. தொப்பி வந்து டைனோசர் மாதிரி இருக்கிறனால இது பேர் டைனோ கிட்டு. ஓகே, இது வந்து என்னன்னு தெரியல. இந்த கிட்டையே காப்பாற்றியாச்சு. ஓகே வாங்க. அப்படின்னா நாள் வந்து எப்படியோ போயிருங்க. சப்பாடா, இப்போ நாள் வந்து 5 டைம் மல்டிப்ளை ஆகும் கைஸ். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இந்த இடத்துல லூட்டு நிறையா சூப்பராக கிடைக்கும் கைஸ். சத்தியமாக நான் அடித்து சொல்கிறேன், இங்கே லூட்டு ஒன்றாச்சு நல்லா கிடைக்கும் கைஸ். ஒன்று கூட கிடைக்கலன்னா நான் வந்து என்னோடய ரோப்ளாக்ஸ் ஐடி பேரையே மாற்றிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ் வாங்க. இங்கே லூட்டு வந்து எல்லாமே நல்லா கிடைக்கும் கைஸ், ஒன்று கூட குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே போராட வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற கல்டிஸ்ட்டு, இங்கே இருக்கிறவங்களை சண்டை போட்டால் உங்கள் வாழ்க்கையில் கிரிக்கெட் வேர்ல்டு கப், ஃபுட்பால் வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு சமம். உண்மையாலுமே கைஸ், நான் சொல்கிறது ஒன்றும் காமெடிக்கு இல்லை, இது உங்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லும். ஓகே காய்ஸ், இந்த சேர் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து வுட்டுக்கு தேவைப்படும், இது வந்து ஃபியூவலுக்கு தேவைப்படும். அப்பாடா, ஃபியூவலுக்கு இங்கே பஞ்சமே இல்லை காய்ஸ். சேர் இருக்குது, ஃபியூவல் கன்சிஸ்டர் இருக்குது. அப்பாடா, லூட்டு கிளியர் தான் கைஸ் எல்லாமே. அப்படின்னா நம்மளை அடிச்சு எவனுமே வரமாட்டான். அந்த கல்டிஸ்ட்டு நினச்சா என்ன, அவன் என்ன பெரிய ஆள் ஆயிடுவானா? அவன் என்னடா சொன்னாவன், அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை.
என்னை அடிச்சிருவானா அவன் அவ்வளோ சீக்கிரம்? ஆஹா, ஆ, சாவு 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 சாவு! செத்துட்டானுங்க guys. அப்பாடா, செத்துட்டானுங்க செத்துட்டானுங்க. சாவடிச்சுட்டேன். செஸ்ட்டை ஓப்பன் பண்ணோம். ஏங்க இது செமையான செஸ்ட்டுங்க. இதில் ஏதோ ஒரு செமையான லூட் இருக்க போகுது. ஆஹா, லூட் இருக்குமா? லாவா ஏங்க இது சத்தியமாக ஒரு ட்ராப்புங்க. பியர் ட்ராப்பு எப்படியோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அதில் லாவா இருக்குங்க. இதில் மட்டும் அந்த கல்டிஸ்ட்டு, அதாவது அந்த காட்டுவாசிங்க, அந்த காட்டுவாசிங்க விழுந்தானுங்கன்னா அவன் மேலே லாவா, அதுலேருந்து லாவா வெளியில் வந்து அவனுங்க எரிஞ்சே செத்துருவானுங்க. அவங்க ஹெல்த்தே போயிடும். அதில் உங்களுக்கு அட்வான்டேஜும் இருக்கும், ஆனால் அந்த ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இது அவனுங்களை கொல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். சரி, இந்த பெரி எடுத்துக்கலாம். பசி ரொம்ப அதிகமாக இருக்குது. அவுட் ஆஃப் கண்ட்ரோலை மீறி போகுது. இந்த பசியை வந்து தீக்கணும். சரி வாங்க, கேம்புக்கு போயிடலாம். எப்பாடா, இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஒரு லைக்காச்சும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சப்போர்ட் வேணும். நம்ம சேனலை வந்து ஒரு காலத்தில் எல்லாருமே புகழ்ந்து தள்ளணும். ஒரு டாமினேட் நம்ம பண்ணோம். வாங்க, எஸ்எம்பினா யாருன்னு காமிக்கணும். ஓகே வாங்க, எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபியூவல் எல்லாம் போடணும். வாங்க வாங்க. நீ என்ன தான் பெரிய கல்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு நீ நெருப்பில் எரியணும்டா. அதுதான் உன் விதி. உன் விதியை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் அந்த ஆண்டவனே நினச்சாலும் உன் விதியை யாராலையும் மாற்ற முடியாது. எப்படி? சரி வாங்க, போனேன். வாங்க. சரி வாங்க, இப்போ போனால் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வந்துட்டு வாங்க. எப்படி என் டைலாக் இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நைட்டு வேறு ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு வேறு காணும் இன்னும். ஆஹா, இன்னைக்கு அவன் சாவ போகிறான்னு அர்த்தம். சாகாமல் இருந்தால் சரி தான் கைஸ். வாங்க போகலாம். இன்னும் என்னங்க 15 தேவை மரம். என்னடா இப்படி பண்ணுறானுங்க? அட பைத்தியக்கார பசங்களா. ஏன்டா லாவா மெயின். இதில் வந்து விழுந்தால் அவ்வளோதான். அந்த லாவா வந்து அவனுங்க வந்து செத்துருவானுங்க எரிஞ்சு அதில். ஆனால் ஹெல்த்து கம்மியாக தான் குறையும். சரி விடுங்க, அதுவும் அவனுங்களை கொல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அவன் எங்கடா காணோம்? ஆஹா, எங்க பின்னாடி ஒரு படையே வருதுங்க. எப்பா, அந்த ரேமு வருது, ஆல்ஃபா உல்ஃபு வருது, ஏன் உல்ஃபு கூட வருது. அந்த ஆல்ஃபா உல்ஃபை கூட உல்ஃபை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் ஆல்ஃபா உல்ஃப் இருக்கு, அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பாரத் ரத்னா அவார்டு வின் பண்ணதுக்கு சமம். அதை சமாளித்தா நீ ஒரு பாரத் ரத்னா வின் பண்ணதுக்கு சமம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு இது இருக்கும். சரி வாங்க, ஓவராக பேசக்கூடாது. வாங்க போகலாம். ஃபயர் பெருசாகிடுச்சு. இப்போ வந்து ஃபயர் பெருசாகிடுச்சு. மேப்பு முழுசாக ரிவீல் ஆயிடுச்சு. அதாவது முழுசாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ லூட் எடுக்க ஈஸியாக இருக்கும்னு நினச்சிடாதுங்க. அங்கே தான் ஒரு ஆப் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாதுல, நான் சொல்கிறேன். த பியர். ஆமாம் கைஸ், கரடி இந்த கேமில் இருக்குது. கரடி கடிச்சா நீங்கள் செத்துருவீங்க கைஸ். அதுக்கு உங்கள் கையில் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தான் டிசைட் பண்ணும் நீங்கள் தப்பிப்பீங்களா இல்லை சாவுவீங்களான்னு. என்னதான் நான் விளையாட்டுக்குன்னு சொல்கிறேன்னு நினச்சாலும் இது உண்மை உண்மை உண்மை. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் அந்த பரம்பொருளான சிவனே நினச்சாலும் மாற்ற முடியாது. இல்லை மாற்றலாம், ஆனால் அவர் வந்தால் தான் மாற்ற முடியும். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, கோல்டன் செஸ்ட்டு. ஸ்ட்ராங் ஆக்ஸுங்க. ஸ்ட்ராங் ஆக்ஸுங்க. எப்பாடா கிடச்சிருச்சுங்க. ஐ காட் ஸ்ட்ராங் ஆக்ஸுங்க. எப்படியோ கிடச்சிருச்சுங்க. ஏங்க எப்பா கிடச்சிருச்சுங்க ஸ்ட்ராங் ஆக்ஸு. மாசுங்க, கெத்துங்க.
சூப்பருங்க. எப்படிங்க இதெல்லாம்? ஏங்க இதெல்லாம் கனவால நிஜமா? எப்பா! ஆனால் நல்லதுங்க. நல்ல வேலைங்க. எப்படியோ ஸ்ட்ராங் ஆக்ஸ் கிடச்சிருச்சு. அதுவே நமக்கு போதும். இனிமேல் இந்த பெரிய பெரிய மரத்தெல்லாம் அசால்ட்டாக நம்மளால் வெட்ட முடியும். எங்க கோல்டன் செஸ்ட் இருக்குங்க. இதை தாங்க நம்ம எப்படியாச்சும் திறந்தாங்கணும். நம்ம செத்தாலும் நம்மளோட உயிரை போராடி பணைய வச்சு இதை திறந்துடணும். ஓகே, இன்னொன்று ஸ்ட்ராங் ஆக்ஸ் இருக்குது. இதை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு தேவைப்படும். அதை அவங்ககிட்ட தந்துட்டு அதை நம்ம ஃப்ரெண்டுக்கு தரணும். சரி வாங்க இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணும். ஐயோ, நைட் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட கேம்புக்கு போனால் ஜெயண்ட் சாக்கு போட்டு ஏங்க இது கிடைச்சா இன்னும் இடம் இன்னும் இடம் பெருசாக்குங்க. இதில் 25 பொருள் வைக்கலாங்க. கொஞ்சம் பெரிய சாக் வேறு. அதனால் உங்களுக்கு அட்வான்டேஜ் இந்த சாக்கு கிடைச்சா. இந்த டயர் எடு. ஆஹா, பசிக்குதே இவனுக்கு வேற. என் தம்பி அமைதியாக இருப்பா. பசிக்குதுன்னா பொறுத்துக்கோப்பா, இன்னும் கொஞ்ச நேரம்ப்பா. ஆஹா, ஐயோ, இந்த குழியில் வேற விழுந்துட்டேனே. இது ஒரு பொறிங்க. ஆஹா, ட்ராப்பில் விழுந்துட்டேன். நல்ல வேலை கரடியும் இல்லை, அந்த ஆல்ஃபா உல்ஃபும் பார்க்கல. அது மட்டும் பார்த்துருச்சுங்க, நம்ம உயிரை நம்ம செத்துருப்போம் கைஸ். நம்ம சோழி முடிஞ்சிச்சு. சோழி முடிஞ்சுது. இந்த ஸ்ட்ராங் ஆக்ஸ் கேம்பில் வச்சிடலாம். ஆஹா, நைட்டு வேறு ஆகுது. நல்ல வேலை நம்ம கேம்புக்கு வந்துட்டோம் கைஸ். தப்பிச்சிட்டோம் கைஸ். அப்பாடா, பெரும் மூச்சு விட்ட மாதிரி இப்போ தான் மனசுக்கு குழுன்னு இருக்குது. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி குட்டிக்கு அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆஹா, அங்கிரி. நல்ல வேலை கொஞ்சம் கறி இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. எப்பாடா, அந்த ஸ்ட்ராங் ஆக்ஸ் எடுத்துருப்பா. எங்கே ஸ்ட்ராங் ஆக்ஸு? இந்த எடுத்துக்கோ. இந்த ஸ்பியரு இதையே எடுத்துக்கோ. ரெண்டத்தையும் எடுத்துக்கோ. டேக் கிட் அப்படின்னு சொல்லணும். டேக் இட் அப்படின்னு. என்னங்க இவன் எடுக்க மாட்டான்? டே ஏறுறா. உனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்தது. இந்த ஸ்பியரை வேறு. ஸ்ட்ராங் ஆக்ஸு. இந்த ஸ்பியர் இவன்கிட்ட இருக்கும் போல. சரி வாங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. 2 பேர்த்துக்கிட்டே ஸ்ட்ராங் ஆக்ஸ் இருக்குது. இப்போ யார் நினச்சா கூட இல்லை, இப்போ எவன் நினச்சா கூட நம்மளை தடுக்கவே முடியாது. நம்மளால் ஈஸியாக அந்த மரத்தை வெட்ட முடியும். ஏன்னா பாருங்கள், நிறையா மரக்கட்டை கிடைக்குங்க. இந்த மரத்தை வெட்டினா 20 நாள் தான் நம்ம சர்வே பண்ணியிருக்கோம். 30 நிமிஷம் ஆகிருக்கு கைஸ். ரொம்ப லென்த்தாக வேறு போகும். நான் வேணால் கட் பண்ணி போடணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது பண்ணாலும் வீடியோ லென்த்தை யாராலையும் தவிர்க்க முடியாது. சரி விடுங்க, பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடலாமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி விடுங்க, அப்படியாச்சும் போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு 50 நிமிஷம் எடுக்கும் கைஸ் இந்த கேம் பிளே முடிக்க. அவ்வளோ லென்த்தாக போயிடுமோன்னு ஒரு கவலை. சரி வாங்க, இந்த ஸ்ப்ரிங்கை எடுத்துக்கலாம். இல்லை, சப்ளிங் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மரக்கட்டையை எடுத்தாச்சு. ஏன்னா இதை வச்சு தான் கிராஃப்டிங் டேபிளே அப்கிரேட் பண்ண போகிறக்குன்னா ஏப்பாடா, இதை வச்சு அப்கிரேட் பண்ண முடிஞ்சுது. அப்கிரேட் 10 மரக்கட்டை இந்த வுட்டுக்கு. இல்லை, இந்த குட் பெட்டுக்கு. லைட்னிங் ராடு என்னங்க 2 வாங்கிட்டேன். சரி விடுங்க, 2 வாங்கிட்டா போச்சு. ஓகே வாங்க, அந்த மரக்கட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுரு. சாப்பிடு. இந்த கறியை வேறு சாப்பிடணும். இந்த கறியை சாப்பிட்டு இன்னைக்கு வேட்டை வேறு வரப்போதா. ஐயோ கடவுளே. ஐயோ, இவனுங்க வேற வரானுங்க இன்னைக்குன்னு பார்த்து. சகுனம் சரியில்லையோ, இல்லை நேரங்கட்ட நேரத்தில் வரானுங்க, அதான் எனக்கு தெரியல. 34 நிமிஷம். ஓகே, இந்த மரக்கட்டு எடுத்துடலாம். என்னங்க மழை வேறு வந்துடுச்சு. சரி வாங்க. ஆஹா, இந்த ஓனாய் வேறு துரத்துது. ஐயோ உல்ஃபு, என்னங்க இங்கே நடக்குது? எல்லாமே அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே வாங்க, ஒரு 10 வுட்டு நமக்கு இப்போ வேணும். 10 வுட்டு, ஃபியூவல் கன்சிஸ்டரு, அந்த ஓல்டு ரேடியோ, செஸ்ட் இருக்குது. யாவாண்டாம் இப்போ. சரி விடுங்க, இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதான் பேண்டேஜ் நமக்கு இப்போ வேணுங்க. ஆஹா, இடி தாக்கிடுச்சே.
என்னையாவது நமக்கு இடிக்கும் நமக்கும் ஒரு கண்டம். இடிக்கு நமக்கு கண்டம். இடியில கண்டம் இருக்கு போல நமக்கு. சரி விடுங்க. ஆஹா மைக்ரோ ஆல்ஃபா உல்ஃபுங்க. ஆத்தாடி. ஆ ஆ ஆ கல்டிஸ்ட் இருக்கான். ஆஹா அப்படின்னா உங்கள் ஹீரோ தோத்துட்டாரா? தோல்வி அவன் சரித்திரத்தில் இல்லை. ஓகே இந்த உல்ஃபை சாவடிக்கணும். உல்ஃபை உட்கார். ஓஹோ இவன் எப்படா வந்தா? ஏங்க இங்கே இருக்கிறது நமக்கு சேஃபே இல்லை. நம்ம கேம்புக்கு வேகமாக ஓடி போகணும். ஓகே இந்த பெரியை சாப்பிடணும். ஓகே சாப்பிடு எத்தனை வேணால் சாப்பிடு. ஆஹா ஓனாய் வேற இருக்கு. ஓனா அமைதியாரு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா என் சுயரூபத்தை நீ பார்ப்பேன். இது வேற துரத்துது. ஐயோ கடவுளே என்னதான் நான் பண்ணேன். சரி விடுங்க. அப்படியே எல்லாத்தையும் போட்டுறேன். இந்த ஃபியூவல் கன்சிஸ்டர் மட்டும் எடுத்துக்கோ. இது அப்பாடா. உங்களோட கேம்ப் ஃபயர் மட்டும் போகாமல் பார்த்துக்கணும். எப்படி போகாமல். ஓகே இதுவே நமக்கு இப்போ போதும். 3 6 மரக்கட்டு கிடச்சிது. 6 அப்படின்னா 12னா ஒரு ஜெயண்ட். அப்படின்னா ஜெயண்ட் பெட்டை பில்ட் பண்ணிடலாம். எப்படியும் இந்த ஜெயண்ட் பெட்டை பில்ட் பண்ணியாச்சு. ஏப்பாடா. ஓகே ஒரு வழியாக நம்மளால் ஏதோ இதையாச்சும் பில்ட் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டயரை வேறு இதில் போடணும். இந்த மெட்டல் நமக்கு இப்போ தேவை. ஏண்டா தெரியும்டா அதுக்குன்னா தனியாக இது மிஸ்டீரியஸ் குரூப் இஸ் கம்மிங்னு. ஏன்டா அவனுங்க வந்தால் பெரிய அண்ணன் மகாபாரத போரான் நடக்க போது ஸ்டார்விங்னு போட்டானுங்க. ஐயோ சாப்பாடு வேணுமே. ஐயோ நான் இப்போ என்ன தான் பண்ணுறது? ஐயோ கறி வேறு வேணும். ஐயோ என் ஃப்ரெண்டு என்னதான் அது கறி எடுத்து வரானோ. அவன் வரத்துக்குள்ளே இவனுங்களே வந்துட்டானுங்க. கிராஸ் கல்டிஸ்ட் வேறு வந்துட்டான். போச்சு நம்ம சோழி முடிச்சதுன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் என்னதான் நான் பண்ணுறது? இந்த குட் ஆக்ஸை வச்சாச்சு ஸ்ட்ராங் ஆக்ஸை வச்சாச்சு இது பண்ணலான்னு பார்த்தா அவனுக்கு ஹெல்த்து கம்மியாக தான் குறையுது. எப்பாடா என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நினைக்கிறோம். ஐயோ ஹெல்த்து வேறு குறைச்சிடுச்சு. என்னங்க இது? ஹெல்த்து வேறு குறைச்சிட்டானுங்க. முடிச்சு விட்டாங்களா? அப்பாடா. இந்த லாவா மைனரில் வந்து எவனோ ஒருத்தர் விழுந்திருக்கான். சாவுங்கடா நல்லா சாவுங்கடா. நல்லா எரிஞ்சு சாவுங்கடா. ஏன்னா உங்களுக்கு தேவைதான்டா. எங்கே வரானுங்களே? ஐயோ என்னதான் நான் பண்ணுறது? ஓகே இந்த கேம்பில் நிற்கலாம். எங்கங்க எவனையும் காணோம். எல்லாமே செத்துட்டானுங்களா? சோழி பிடிச்சா கண்ணா. இந்த கல்டிஸ்ட் ஜெம்மு நான் அந்த மிஷினில் போடுறதா இல்லை. நான் அந்த கல்டிஸ்ட்டை கிங்கை வர வைக்கிறதுக்காகவே அந்த இதை நான் வச்சுருக்கேன். ஸ்டார்விங். அந்த கறியை சாப்பிடு. ஐயோ கறியை வேற சாப்பிடல. சமைச்சு சாப்பிடணும். அந்த கல்டிஸ்ட் ஜெம்மு இன்னொன்று இருக்குமே அது எங்கங்க இது? இந்த நேரம் பார்த்தா பழி வாங்குவீங்க. இந்த லைட்டனிங் ராடு இருக்கிறனால நம்ம மேலே இடி தாக்காது. இதில் தான் வந்து அந்த இடி விழும், அந்த லைட்னிங் விழும். 5 நாள் வந்து போயிடும். அப்பாடா 2 கிடச்சிருச்சு. இன்னும் 2 தாங்க நமக்கு வேணும். 4 ஜெம்மு வேணும். ஆனால் நமக்கு இப்போ 2 தாங்க வேணும். அந்த கல்டிஸ்ட் கிங்கை வர வைக்க. அவன் என்ன பெரிய கிங்கா? பெரிய விராட் கோலியா? நான் கேட்குறேன். சரி விடுங்க. இந்த சப்ளிங்கை வச்சு ஹங்கரி. என்னடா இது என்னடா பசி இவ்வளோ சீக்கிரமாக குறையுது? என்னடா இவனுக்கு இவ்வளோ வேகமாக பசிக்குது? கேரட்டு வேறு எடுக்கணும். ஐயோ யாரா இவன்? படிபாவி பையலாக இருக்கான். லூசு பையனா? ஷோ கடவுளே. முதல்ல அந்த குக்கிங் பண்ணுற இது இன்னும் அந்த குரூப் பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை வேறு பில்ட் பண்ணும். 15 மரக்கட்டை ஆகும். என்னையாது இதை வச்சு பெட்டர் ஃபுட்டுன்னு சொல்கிறானுங்க. அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. சரி விடுங்க. நான் இவனுங்களை வந்து எரிச்சிடலாம். ஏன்னா இவனுங்களோட பாடியை வச்சு என்ன தான் நம்ம பண்ணுறது? எரிச்சிடலாம். கண்ணா நீங்கள் எப்பேற்பட்டவனுங்களாக இருந்தாலும், ஏன் உலகத்துக்கே அரசனாக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் அந்த தீக்கு இரையாகணும். அதுதான் விதி. என்னதான் நான் சொல்கிறது?
சும்மா டைலாக்காக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் காய்ஸ். நீங்கள் ஒரு பணக்காரங்களாக இருக்கலாம், ஏன் ஏழையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்து இந்த தீக்கு தான் இறையவங்க. இது வந்து நான் உண்மையாக தான் சொல்கிறேன் காய்ஸ். நான் ஒன்றும் சும்மா எதுவுமே சொல்கிறேன். நான் வந்து உண்மையாக தான் சொன்னேன். சரி வாங்க, கோல்டன் செஸ்ட் இருக்குது. அப்பா 3 இருக்கியா? இல்லை 4 இருக்குது. அப்பா நேராக 2 இருக்குது. அங்கே நேராக இருக்குது. அங்கே போய் இங்கே 2 கோல்டன் செஸ்ட் இருக்குது. கோல்டன் கலரில் 4 செஸ்ட் இருக்குது. சரி வாங்க, அந்த ஆல்ஃபா உல்ஃப் இருக்குது. ஹங்கரி வேறு. இப்படி தான் அதை சமாளிக்கிறதோ. சரி, இதோட கறியை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். சாவி. ஐயோ சாவ மாட்டேங்குது. அப்பாடா செத்துடுச்சுடா. என்னடா நைட்டு வேறு இந்த நேரம் பார்த்தா? டே சாமி. ஐயோ முருகா. சுப்பா ஷோ முருகா, நான் என்னதான் பண்ணேன்? ஏன் என்னை பழி வாங்குறீங்க முருகா? ஆஹா ஓனாய், இதுக்கிட்ட மாட்டக்கூடாது. இதுக்குள்ளே செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டு எங்கே தான் இருக்குது? அதை முதல்ல நான் வேறு கண்டுபிடிக்கணும். இந்த ஓப்பன் பண்ணேன். இது ஒரு நல்ல லூட்டாக கிடைக்கணும். அப்பா முருகா, உன்னை தான்ப்பா வேண்டேன். என்னது? அட போங்கடா கொய்யாலம். படா டைமண்ட் ஆச்சு கிடச்சிது வந்ததுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு. ஒரு சில பேர் கேட்கலாம், ஏண்டா நீ கஷ்டப்பட்டா வந்தேன்னு. ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது, ஒரு சில பேர்த்துக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இங்கே வரேன். சரி வாங்க, அந்த மைக்ரோவேவை எடுத்துக்கிட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம். இந்த லெதர் பாடியை வச்சு ஏன்டா அதுவே என்கிட்ட இருக்கா, அதை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது? ஏன்டா இதை வச்சு வெத்தலை பார்க்க கூட வாங்க முடியாதுடா. சத்தியமாக நான் உண்மையை தான் சொல்கிறேன். வெத்தலை பார்க்க கூட வாங்க முடியாது. இதை வச்சு நான் அதுக்கு இது பண்ணுறது? போங்கடா. ஐயோ வெறிகுண்ட வேங்க. அந்த ஓனை வேறு வருது, அந்த உல்ஃபு வேறு வருது. அப்பாடா மிஸ்ஸிங் சைல்டு. இந்த ரேம் வேறு வருது. இந்த ஜந்து வேறு வருது. ஐயோ காப்பாற்றுங்க, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க. கடவுளே என்னை காப்பாற்றுங்க. கடவுளே. 7 நாள் இன்க்ரீஸ் ஆகிருமா? 7 டைம் மல்டிப்ளை ஆகிடுமா? 4. ஓகே வாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் இதில் போட்டுப்பா. போட்டு எல்லாம் அரைக்கணும். ஓகே, அந்த க்ரூ பாட்டை வாங்கியாச்சு. என்னடா அது அந்த பாட்டை, அதாவது சமைக்கிற. ஐயோ நான் ஸ்டார்விங். ஐயோ பசி 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 பசின்னு ஒன்று இருந்தாலே இப்படி தான் கைஸ். இந்த கேமில் இதுதான் கைஸ் தலைவலி. சாப்பாடு வேணால் நீங்கள் கூட எடுத்துப்போங்க. ஏதாவது லூட் எடுக்க போகிறீங்கன்னா அது வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஹெல்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உல்ஃபை கொல்லாதுங்க, அந்த பன்னியை வேணால் கொல்லுங்க. ஏன்னா அதுக்கிட்ட வெறும் ஒரே ஒரு கறி தான் வரும். அதுதான் உங்களுக்கு தர டிஸ்அட்வான்டேஜ். சரி வாங்க, 2த்தையும் வெட்டியாச்சு. ஓகே, 7 டைம் மல்டிப்ளை ஆயிடுச்சு. 6 ஊட்டி கிடச்சிருச்சு. ஓகே, சாப்ளிங் ஒரே டைமில் 2 சாப்ளிங்கே போடணும். ஆனால் அப்போ தான் 2 மரம் வரும் ஒரே இடத்துலையே. ஓகே வாங்க, இந்த ஃபார்ம் பிளாட் வந்து உதவிகரமாக இருக்கும் நமக்கு. சாப்பாடு கறி இல்லைனாலும் அந்த காய்கறியாச்சும் வரும், அதை வச்சாச்சும் ஏதாவது ஒன்று ஓட்டிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் உதவிகரமானது. அந்த கோல்டன் செஸ்ட் வேறு இருக்கணும். சரி வாங்க, டிஃபென்ஸ் ப்ளூ பிரிண்ட். இது செமையானதுங்க. இதை வச்சு அந்த கல்டிஸ்டோட ஹெல்த்து குறையும். இதில் வந்து அவனுங்க குத்தியே சாவானுங்க. 3 இருக்கும் இதில் வந்து வெறும் 3 தான். சரி விடுங்க. ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லது தான், அட்வான்டேஜ் இருக்குது இதுலேயும். அப்பாடா, இது கிடைச்சது ஏதோ கொஞ்சம் பெருசு. இல்லைன்னா நம்ம என்ன தான் பண்ணுறது? 38 நாள் சர்வே பண்ணியாச்சு. எப்பாடா, ஒரு டைம் கூட நம்ம சாகலை. சாகிற நிலமைக்கு போனாலும் சாகலை. என்னங்க 38 நாள் இருந்தால் ஒரு ரிவால்வர் கூட கிடைக்கல. என்னையா இங்கே நடக்குது? வாட் ஹேப்பனிங் ஹியர்? ஐ டோன்ட் நோ Tamil actually, but I don't know how to explain clear. Oh my god, it is rain and thunder is coming. What should I do in this situation? Oh no, Alpha Wolf is here.
ஓ நோ, ஹவு குட் ஐ ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷன் கூல் லைக் எம்எஸ் தோனி. என் இங்கிலீஷ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கலன்னா மன்னிச்சிருங்க. ஏதோ கொஞ்சம் இது பண்ணேன். ஆஹா, ஏங்க இந்த உல்ஃபு வேற தாக்குது. உல்ஃபு அமைதியாக இருங்கடா, நான் உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி போடுறேன்டா, அமைதியாக இருந்தீங்களா, ஒரு நாள் நான் உங்களுக்கு விருந்து வைப்பேன்டா, அமைதியாக இருங்கடா. டே என் நிலமை புரியாமல் நீங்கள் வேற ஏட்டா, உங்களுக்கு பசியோடு இருக்காங்கன்னு புரியுது, நான் ஒரு நாள் உங்களுக்கு பிரியாணி வாங்கி போடுறேன் ப்ளீஸ்டா, கடுங்களா அமைதியாக இருங்கடா. ஐயோ 45 நிமிஷம் போயிடுச்சு, இவ்வளோ லென்த்தாக போகுது. அப்லோட் பண்ண ஜிபி எங்க ஸ்டோரேஜ் ஒரு 5 ஜிபி இருக்குங்க இந்த வீடியோடைய சைஸு. அந்த இன்ட்ரோலாம் போட்டால் எங்க பேண்டேஜ் கிடச்சிருச்சுங்க, சந்தோஷத்தில் என்னதான் நான் பண்றது. ஐயோ ஆபாசத்தை நான் பார்க்கறேன், என்னமோ வரும் அந்த பாட்டு. விடுங்க, நைட்டு வேற ஆகுதாக்கும். நைட் ஆனால் எனக்கு என்னடா பயமா எனக்கா? சரி விடுங்க, லூட் ஏதோ கொஞ்சம் கிடச்சிருச்சு, ஏன்னா நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஆஹா ஆயிடுச்சு, சிவராத்திரி கேம்புக்கு போகணும். ஆஹா சிவராத்திரி இங்கே ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்விங்க. ஐயோ இதை வேற சாப்பிட்றான். ஐயோ இவன் வேற பசிக்குதுன்னு ஸ்டார்விங்னு போடுறான். ஐயோ ஏங்க பசியால் செத்துருவாங்க, செத்துட்டா அவ்வளோதான், லூட்டெல்லாம் அதே இடத்துல போயிடும் அனாமத்தான், அவ்வளோதான். நாம் தான் செத்து சுண்ணாம்பாகணும். சரி, இந்த கோலை வச்சு இந்த கேம்ப் ஃபயரோட இந்த ஃபயரை வந்து குறைய விடக்கூடாது. 77 மெட்டல் இருக்குங்க. அப்போ இதுதான் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஹிஸ்ட்ரியிலே அதிகமான மெட்டல். சரி, இந்த கேம்பஸு பில்ட் பண்ணோம். இது வந்து நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. தெற்கு. இதுதான் நான் வந்து கிழக்கு முகமாக போயிட்டேன். இதை வந்து நான் கிழக்கு முகமாக வச்சுருக்கேன். கிழக்கு முகமாக வச்சுருக்கேன், ரொம்ப நல்ல சகுனம். இதை வந்து வடக்கு முகமாக வச்சுருக்கேன். ஏதோ ஒரு முகத்தில் வச்சா என்ன, இதுக்கு போய் நான் வந்து சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்குறேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா அது கொஞ்சம் பழக்கமாயிருச்சு. விடுங்க பார்த்துக்கலாம். வந்து வடக்கு முகமாக போகிறேன். இந்த டார்ச் லைட்டை வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க யூஸாக இருக்கும், கொஞ்சமாச்சும் தெரியும் பார்வை, விஷன் என்னென்னு. ஆஹா இதுங்க ஏங்க ரேமுங்க. ஆனால் மார்னிங் வந்துடுச்சு, என்ன பண்ணுவேன், போய் வீட்டுக்கு போய் ஓடிடு, இல்லைன்னா நான் தான் ஒன்று பண்ணிடுவேன். இப்போதைக்கு இப்படியே நம்ம சொல்லி இதை பயமுறுத்தணும், ஏன்னா நம்மக்கிட்ட தான் வெப்பன்னு ஒன்று இருக்கு, அதுதான் நம்மளோட முதுகெலும்பு எல்லாமே. ஆஹா ஏங்க இந்த இடங்க, அன்றைக்கி நான் இந்த இடத்துல தாங்க அவுட் ஆனேன். இந்த இடத்துல நான் 68 நாள் சர்வே பண்ணி அவுட் ஆனேன். இந்த இடம் எனக்கு ஒரு கருப்பு தினத்தை உண்டாக்கிய இடம்னு சொல்லலாம். அந்த அப்படி அவுட் ஆனேன் அனாமத்தா. அந்த நாள் ஞாபகம், அந்த நாள் வந்து என்னை ஞாபகப்படுத்துது. ஒரே கஷ்டமாக இருக்கு. எப்பட்றா நான் என்ன மாதிரி ஆள்லாம் அவுட் ஆகிட்டேன், நான் அதுவும் அசால்ட்டாக அவுட் ஆகிட்டேன்னு ஒரு கவலை, கேர்லெஸ்ஸாக இருந்தேன். சரி விடுங்க, 50 நிமிஷம் ஆக போகுதுங்க. இதுதான் நம்மளோட சேனல் வரலாற்றிலே ரொம்ப அதிகமான நேரம் எடுத்த வீடியோ போல். ஜெயண்ட் ஷாக் இருக்குது, இந்த ஷாக் இங்கே வச்சுட்டு ஓரங்கட்டுப்பா. இதெல்லாம் ஓரங்கட்டு. இங்கே ஏதோ ஒரு லூட் இருக்குது இந்த இடத்துல. ஆஹா ஓய், இந்த இடத்துல தாங்க கரடி இருந்துச்சு, கரடியோட இடம் பார்த்தீங்களா. கோல்டன் செஸ்ட் இருக்குது. இதை வாங்க, இந்த இடத்துல திறந்து பார்க்கலாம். ஏதோ ஒரு நல்ல லூட்டு வரணும் நமக்கு. என்னன்னா அதே டிஃபென்ஸு. சரி விடுங்க, அந்த முள் இதுதான் இருக்கும் அந்த ஃபென்ஸு. சரி வாங்க, அதாச்சும் ஏதோ கிடச்சிது. அது அங்கே ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ட்ரீ ஹவுஸ் தானே? இல்லை ட்ரீ ஹவுஸ் இல்லை. இங்கே ஒரு டயர் இருக்குது, இந்த டயர் எடுத்துக்கலாம். என்னடா சிஎட் டயரா இல்லை எம்ஆர்எஃப் டயரா இல்லை அப்போலோ டயரா? ஸோ சரி ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 30 இல்லை ஒரு 27 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை.
100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆக 100 குடும்பங்கள் நமக்கு வரணும்னா ஒரு சப்ஸ்கிரைபாச்சும் பண்ணுங்க கைஸ். எஸ்எம்பி ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக, அந்த குடும்பத்தில் நீங்களும் ஒரு மெம்பரானா நம்ம நம்மளும் நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போடலாம். அது மட்டும் நடந்ததுன்னா போதும். 50 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். இதோட 50 நிமிஷம் என்னங்க இது? எப்பா இப்படி நம்ம கேமிங் வரலாற்றுலேயே எப்பா இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோனா அது இதுதான் போல். ஓகே, ஹங்கரியா? ஆஹா, ஆத்தாடி ஆத்தா, ஹங்கரியா? ஏங்க ஹங்கரி இந்த கறியை வச்சு சமைக்கணும், குக் பண்ணணும், இல்லைன்னா நாம் குக் ஆயிடுவோன்னு. எப்படி குக் பண்ணணும் இந்த கறியா? இதை மட்டும் நம்ம சாப்பிட்லன்னா இல்லை நாம் குக் ஆயிடுவோம். எப்படி டைலாக்கு? ஆஹா, கல்டிஸ்ட்காரனுங்க வேற வரானுங்களே. ஆஹா, ஏங்க இவனுங்க வேற வரானுங்க நைட்டு. ஆஹா, சனியை வருது, சனி வருது. ஆஹா, 7:30 சனி வருதுங்க. ஏங்க இப்போ எனக்கு 7:30 சனி ஆரம்பம். கிராஃப்ட் பெஞ்சுக்கு வந்து 30 வுட்டு வேணும். மிஸ்டீரியஸ் குரூப்ஸ் மேக் இட் வே டுவார்ட்ஸ் யுவர் கேம்ப் ஃபயர். ஓகே காய்ஸ், அங்கே ப்ரைம் புக் 5v5. எப்பாடா இவன் வந்துட்டான். டே வந்ததே போதுண்டா. ஏங்க இந்த இன்ஜின் பாட்டா? ஏங்க இந்த சாவு 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 சாவு. அப்பாடா, ஒருத்தனை கொண்டாச்சு, இன்னொருத்தனை கொண்டா தான் சாவுடா 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 சாவுடா. ஆஹா, இந்த கிராஸ்போக்காரனை வேறு சமாளிக்கிறதுக்கு கஷ்டங்க. முதுகில் குத்து சாவு 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 சாவு. அப்பாடா, சாவடிச்சாச்சு. ஓ, அந்த எங்க திடீர்னு வந்துட்டாங்க. எப்பா எப்பா சாமி, ஆளை விடுங்களா எப்பா. ஆஹா, ரைஃபிள் ஆமோ. இப்போ ஆரம்பிச்சிருச்சுடா என் ஆட்டம். எப்பாடா, எப்படி ஆட்டம் ஆரம்பம். இந்த க்ரஷரில் போட்டு 3 கல்டிஸ்ட் ஜெம் இருக்குது. எங்கே இங்கே இன்னொன்று ஜெம்மை இருந்திருக்கணுமே, அது எங்கே என்னாச்சு? இங்கே இருந்திருக்கணும் கல்டிஸ்ட் ஜெம். எங்கே என்னாச்சு? சரி விடுங்க, வாங்க வாங்க போகலாம். ஓகே ஓகே, இந்த டிஃபென்ஸு ப்ளூ பிரிண்ட்டுங்க. ரொட்டேட் பண்ண, ரொட்டேட் ரொட்டேட் ரொட்டேட். இது என்ன, இதில் விழுந்தா அவனுங்களுக்கு ஷாக் அடிக்குமா? ஷாக்கு ஒயர்னு அப்படின்னா டவுட் இல்லை. ஷாக் அடிக்கும் அவனுங்களுக்கு. ஷாக் அடிச்சு சாவுங்கடா, நல்லா சாவுங்கடா. நீங்கள் நல்லா சாவுங்கடா. உங்களுக்குலாம் இது நல்லா வேணும்டா. அப்பாடா, அவார்டே 2 டைமண்ட்ஸு. அப்படின்னா 50 நாளைக்கு 2 டைமண்ட் தருவாங்க. நம்ம 50 நாள் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் காய்ஸ். நீங்கள் 50 நாள் மேக்ஸிமம் சர்வே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டைமண்ட் வந்து அவார்ட் தந்துடுவாங்க அவங்களே, அந்த கேம் காரணங்களே. இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அந்த கிளாஸஸ் வாங்குகிற இதுக்கு பிளான்ட்டு பண்ணும். சரி வாங்க, அந்த கல்டிஸ்காரனுங்க இருக்கானுங்க. இந்த ஆயில் பேரல் வேறு இருக்குது. அதை வந்து போட்டு எங்கே இதுதாங்க மாசு ஆயில் பேரலு. எவன்டாம இந்த நேரம் பார்த்து இன்வைட் பண்ண சும்மா. அப்பாடா, ஓகே. இருங்க, நம்ம லூட்டுக்கு போகணும். ஒரே அசிங்கமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நான் என்ன தான் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. யூஆர் ஹங்கரி, அதை சொல்லியே தெரியணுமாடா? பார்த்தாலே தெரியுது. இதுக்கு போய் நான் அசர்ற ஆள் இல்லையா? இத்தனை நாள் நான் சர்வைவ் ஆகிருக்கேன். கொஞ்சமாச்சும் எனக்கு எப்பாடா கொஞ்சம் மினிமம் இந்த நாளாச்சும் நம்ம ஒரு சர்வே ஆனோமேன்னு அந்த பெருமை எனக்கு இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த ரிவால்வர் ஆமோ கிடைக்குது, ஆனால் ரிவால்வர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் எதுக்கு? இருங்க, போல்டு என்னையாவது கோல் இங்கே இருக்குது. கோல் கல்டிஸ்டுக்காரன் இருக்கான். இந்த சாவு, இந்த சாவு, இந்த சாவு, சாவு. கல்டிஸ்ட் ரைடு. ஓ, ரைடு வருதா? லெவல் 1. இந்த சாவு 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 சாவுடா. சாவுடா சாவுடா. இப்போ மேலே போகணும். மேலே இன்னொருத்தனுங்க இருப்பானுங்க போல். இந்த ஃப்ளோர் சொன்னேன்னா இருப்பானுங்கன்னு. அதாங்க விஷயம். எனக்கு முன்கூட்டியே அதை என் மனசு சொல்லிச்சு. ஆஹா, இன்னொருத்தனுங்க இருக்கானுங்க. டே என்னடா அது? பாடா, நல்ல வேலை சாவடு. என்னங்க வரானுங்க, வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஆத்தாடி, எங்கள் ஐயோ பேண்டேஜ் இல்லையே. ஐயோ, என்ன தான் நான் பண்ணுறது? கடவுளே என்னை காப்பாற்றுங்க, கடவுளே என்னை காப்பாற்றுங்க, கடவுளே என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுகள் அப்படின்ட்டு. ஆஹா, இப்போ நாம்ளே
இப்போ நாமளே சர்வே வாங்கணும் கைஸ். ஆஹா, என்னதான் நான் பண்ணுறது? ஆஹா, ஏங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு சாக போகிறான். இல்லை இல்லை, அவங்ககிட்ட பேண்டேஜ் மெடிக்கிட் இருக்கு போல. அப்படின்னா அவன் சேஃப் தான் கைஸ், ரூட்டு கிளியர் தான். நைட்டு அப்ரோச்சுக்கு போடா. அந்த டியரை வந்தானே, ரேமு வந்தானே, எந்த ரேமு வந்தால் எனக்கு என்னடா? ஆஹா, அவனா நீ? இங்கே இருக்கானுங்க 2 பேர், இங்கே இருக்கானுங்க. அதை ரீலோட் பண்ணு. ரீலோடு. ஓகே, இங்கே ஒருத்தனை சாவடி. இன்னொன்று ஒரே ஒரு ஷூட்டு. வந்துட்டானுங்க. எப்பட்றா? ஐயோ, கீழே போகணும் கைஸ். கீழே போகணும் கைஸ். ஹங்கரி. பசிக்குதே. ஐயோ, இவனுக்கு வேற இந்த நேரம் பார்த்தாடா பசிக்கும். ஸோ கடவுளே, அஜித்தாய். சரி வாங்க போகலாம். அந்த பெரியை வேற சாப்பிட்ணும். பெரி சாப்பிடு. பெரி. நம்ம நாட்டில் அந்த ப்ளூபெர்ரிலாம் அதிகமாக இல்லை, அமெரிக்காவில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் எப்போவுமே ப்ளூபெர்ரி சாப்பிடுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க. நல்ல வேளை அந்த ரேம் கிட்டேருந்து நான் தப்பிச்சிட்டேன் கைஸ். எப்படியும் ஹெல்த் எப்படியும் கம்மியாக இருந்தாலும் சர்வே பண்ணிட்டேன் இந்த நாளும். ஓகே கைஸ், 60 நிமிஷம் கைஸ் இந்த கேம் பிளேப்பா. இவ்வளோ நேரமா? அநியாயத்துக்கு 60 நிமிஷம், அவ்வளோ நேரம் ஆக்குதுங்க. மிஞ்சி போனால் ஒரு 1 hour ஆயிரும் கைஸ். 1 hour ஆயிரும் கைஸ் இந்த கேம் பிளே முடிக்க. ஏன்னா நம்ம ஒரு 99 நாள் சர்வே பண்ணோம். சரி கைஸ், நான் 99 நாள் சர்வே பண்ணிட்டா நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கணும். பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதை மட்டும். ஓகே வாங்க. என் ரேமு, நீ என்ன அடிச்சேன்னா நான் உன்னை திருப்பி அடிப்பேன். ரேமுங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தானே. அதாவது அந்த ரேமுன்னா அந்த ரேமா இல்லை இந்த ரேமா? இல்லை ஸ்ரீராமா. இந்த ரேம் வந்து பயந்துடுச்சு. அதாவது இந்த மானு டீரு இன்னொன்று வகையான மானு. அந்த மானோட சித்தப்பா பையன்னு சொல்லலாம். ஒன்று விட்ட சித்தப்பா பையன், இல்லைனா சித்தி, இல்லைனா அத்தை, இல்லை மாமன், இல்லை. ஓகே வாங்க. ஆஹா, இவனுங்க இருக்கானுங்களா? போங்கடா, நீங்களாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க, போங்கடா. என்னங்க இது? ஃபாரஸ்ட் ஜெம்மா? ஓப்பன் செஸ்ட்டு. ஆஹா, டைமண்ட் செஸ்ட்டுங்க. ஏங்க என்னங்க டைமண்டுங்க. டைமண்ட் இத்தனை டைமண்டுக்கு ஏங்க? அநியாயத்துக்கு இத்தனை குவாலிட்டிஸ் எக்யூப்மெண்ட்டா? ஏங்க இது மெட்டல் அதிகமாக கிடைக்குமாங்க? ஆஹா, ஏங்க லூட்டு என்னமா கிடைக்குது? வாரி வழங்குறானுங்க. எப்பா ஆத்தாடி, என்னங்க இத்தனை இருக்கு லூட்டு? ஏங்க பாடா, இங்கே வந்து ரைடு வந்தது. நம்ம ஒர்த்து தாங்க இங்கே வந்தது. இந்த இடத்துக்கு வந்தது ஒர்த்து தாங்க சத்தியமாக. ஏங்க லூட்டு மாசாக கிடைக்குதுங்கப்பா. கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குங்க லூட் எல்லாமே. சும்மா தாறு மாறாக இருக்குங்க லூட்டு. சரி வாங்க. ஆஹா, ஓனா இருக்குங்க. ஐயோ, அந்த ஆல்ஃபா உல்ஃப் இருக்குங்க. ஆஹா, பியரு. பியருங்க. ஆஹா, அதை வேற சுட்டுட்டேன்னா. பியர் வேற இருக்கே. ஆஹா, நம்மளை நோக்கி தான் அந்த ஆபத்தான ஓடுங்க. அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஆஹா, செத்துட்டான் இல்லை, சாவடிச்சான் கரடி. ஏங்க என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா எப்படி ப்ரோ பிளேயர்னு? என் ஃப்ரெண்டை பார்த்து கற்றுக்கோங்கடா. ஒரு சில பேர் அவனை நூபுன்னு சொன்னீங்கன்னா இப்போவே உங்கள் பேரை மாற்றிருங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு நூபு கிடையாது, கடவுளுக்கு சமம். ஓகே காய்ஸ். ஆஹா, ஏங்க ஆல்ஃபா உல்ஃபுங்க. ஏங்க ஐயோ, இதுவா பயங்கரமான ஆச்சு. பயமா? ஆல்ஃபா உல்ஃபா? சரி விடுங்க, சீனு போட்டதே போதும். வாங்க
ஆஹா! நான் நைட்டு வேற ஆகுது. ஐய்யய்யோ! போச்சு. ஆஹா! அந்த ரேம் வேற வந்துருமே கடவுளே! ஐய்யய்யோ! யாருய்யா இவன்? ஏங்க இத்தன உல்ஃபு கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க செத்து. ஆஹா! ஸ்டார்விங் போச்சு. சாகப் போறேன், சாகப் போறேன். போய் வா, போய் வா, போய் வா, போய் வா நண்பா! அப்பாடா! ஏதோ கொஞ்சம் இந்த சாப்பாடாச்சும் கிடைச்சது. இந்த இந்த மோர்சல் எடுத்துக்கோப்பா. அப்பாடா! ஐயோ! எங்க கேம்ப் ஃபயருக்கு போகணுங்க. ஐயோ கடவுளே! அஜித்த இந்த இந்த ப்ளூபெர்ரி சாப்பிடணும். ஐயோ! இவன் எப்படி தான் வந்தான்? ஐயோ ஐயோ ஓடுறா! டே டே டே! ஐயோ! சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா டகடம். என்னங்க கொன்னுட்டான்? அட பாவி! ஐயோ! ஏங்க என்னங்க சாப்பிடுச்சிட்டாங்க. ஐயோ! ஒரு சீன் இப்போ செம்ம சீன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போய் சாப்பிடுச்சிட்டாங்க. கம் இன் மார்னிங் அப்படின்னு போடுறேன். மார்னிங் அப்படின்னு. ஓகே, கம் இன் மார்னிங். யூ ஹாவ் பேண்டேஜ். இல்லை, நாட் ஹேவிங். என்கிட்ட பேண்டேஜ் இருக்கான்னு கேட்குறான். என்கிட்ட இல்லை. ஐயோ! என்னடா இங்கே நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையா சாமி? ஐயோ போங்கடாடே! என்னையா இந்த ரேம் வந்து கொன்னுருச்சுங்க. நான் சம்போ சிவ சம்போ சிவ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அப்படின்னு. என்னது ஆத்தாடி! ஏங்க சத்தியமாக இவங்ககிட்ட பேண்டேஜ் இருக்காதுங்க. அட கஞ்சப்பயலே! ஏங்க என் லூட்டுங்க. ஐயோ என் லூட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இந்த கறியை வேறு எடுத்து வந்தேன், அதுவும் போச்சு. எல்லாமே போச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது. யூ ஹேவிங் பேண்டேஜ் அப்படின்னு போடுறேன். யூ ஹேவிங் பேண்டேஜ் அப்படின்னு நான் போடுறேன். எங்க சத்தியமாக இவங்ககிட்ட பேண்டேஜே இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் போடுற டெக்ஸ்ட்டு மெசேஜை பார்த்தாலே எனக்கு தெரியுது இவங்ககிட்ட இருக்காதுன்னு. ஏன்னா இவங்ககிட்ட பேண்டேஜ் தான் இவன் இந்த மாதிரி போட மாட்டான். அதான் வந்துட்டான். காலையில் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல இவங்கிட்ட பேண்டேஜ் இருக்காதுன்னு. எனக்கு அப்போவே தெரியும் காய்ஸ், இவன் இப்படி தான் பண்ணுவான்னு. ஏன்டா என் நிலைமை புரியாமல் இப்படி பண்ணுறேன். 66 நாலேஜ் எப்படியே சர்வே பண்ணியாச்சு காய்ஸ். ஃபைண்டு பேண்டேஜ்னு போடுறேன். சாக்கில் போடுறான். ஃபைண்டு பேண்டேஜ். பேண்டேஜ். ஓகே, பேண்டேஜ் எப்படியோ தேட சொல்லியிருக்கேன். ஐயோ இவன் வேற இவன் பேண்டேஜை தேடுறதுக்குள்ளே அந்த கேம் பிளே வீடியோவே முடிச்சிடலாம் கைஸ். இவன் அவ்வளோ ஸ்லோவாக தேடுவான். என்னத்தை தான் பண்ணுறது? நீ தேடவும் மாட்ட, சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறேன். ஒழுங்காக போய் உட்காரான்னு கேட்கவும் மாட்டேங்கிறேன். அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. இவன் தேடுறதுக்குள்ளே ஒரு நாளே போயிருங்க கைஸ். வேணால் பாருங்க கைஸ். அப்படி போகலைன்னா நான் ஐடி பேரையே மாற்றிடுறேன். என் ரோப்ளாக்ஸ் ஐடி பேரையே மாற்றிடுறேன். இவன் தேடுறதுக்குள்ளே ஒரு நாளே போயிருங்க கைஸ். ஒரு நாளே விடிஞ்சிரும் கைஸ். சத்தியமாக நைட்டே ஆயிரும், காலையில் வந்துடும். நாளைக்கே ஒரு நாளே முடிஞ்சிடும் தேடுறதுக்குள்ளே. ஏன்னா அவ்வளோ லென்த்து பண்ணிடுவாப்புல. இவனால் என் கேம்லே வீடியோ தான் கைஸ் அவ்வளோ லென்த்தாக போகுது. கடவுளே! ஸோ என்னங்க 1 மணி நேரம் 3 நிமிஷங்க. ஏங்க என்னங்க இதுப்பா? என்னங்க இது இவ்வளோ நேரமா? ஆத்தாடி! ஓகே, 66 நாள் சர்வே பண்ணியிருக்கோம். இன்னும் இதெல்லாம் பத்தாது. இன்னும் நிறையா வேணும். ஃபியூவல் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துட்டான். அட பைத்தியக்காரா! இதை மட்டும் எடுத்தால் போதாதான், பேண்டேஜ் வேணும். ஏங்க இவன் சத்தியமாக சொல்கிறேன், பேண்டேஜ் எதுக்கு தான் யூஸ் பண்ணுறான்னு தெரியல. இவன் செத்து விளையாடுறான். நான் தான் செத்து சுண்ணாம்பாக்குறேன் போல். வெந்து நூடல்ஸ் ஆகிறேன், செத்து சுண்ணாம்பாக்குறேன், என்னமா ஆகிறேன். இதுலையாச்சும் பேண்டேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம். கடவுளே கிடைக்கணும், கடவுளே பேண்டேஜ் கிடைக்கணும், கடவுளே பேண்டேஜ் வேணும். அட பாவிகளா! டிஃபென்ஸ் ப்ளூ பிரிண்ட்டு. ஐயோ இவன் என்னதாங்க பண்ணுவான்? ஐயோ என் கேம்ல வீடியோவை லென்த்து பண்ணுறதுலே இவன் இருக்காங்க. தம்பி அந்த பேண்டேஜை மட்டும் எடுத்துருப்பான். உனக்கு புண்ணியமாக போகப்பா, உனக்கு புண்ணியமாக போகும். எங்க இந்த செஸ்ட்டுங்க, எங்க இதில் சத்தியமாக ஏதோ ஒன்று நல்லா மாசாக இருக்குங்க. எங்க செமையாக இருக்குங்க இந்த செஸ்ட்டு. ஆடா பாவிங்களா, இதை போய் தந்துட்டேனுங்களா? என்னங்க கோல்டு வந்துருக்கு. ப்ளீஸ் ஃபைண்டு ஃபாஸ்ட்.
அப்படின்னு போடுறேன். என்னதான் ஏங்க ஏங்க சயின்ஸா கிடைச்சிருச்சுங்க. ஏங்க எங்க இதை வச்சு மரத்தை வெட்டலாங்க சத்தியமா. ஏங்க எங்க சயின்ஸாங்க மரம் வெட்டுற மிஷின் கிடைச்சிருச்சு. ஏங்க மாசுங்க. எப்பாடா லூட்டெல்லாம் மாசா கிடைக்குது. ஆஹா கரடி. டே 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 யாரா உன்னை இங்க போக சொன்னா? பைத்தியமாடா. ஏங்க ஏங்க சரியான பைத்தியக்காரனா இருப்பாங்க. டே 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 ஐயோ இந்த வேண்டும்னா இந்த கரடி கிட்ட போகிறது, இந்த உல்ஃபு கிட்ட போகிறது, எனக்கு இது தாங்க இவங்ககிட்ட பிடிக்காத வேலை. போய் நான் வந்து என்னங்க இது இப்படி பண்ணுறான் இவனும் செத்துட்டான்னா நாம் என்னதாங்க பண்ணுறது? என் வீடியோவும் போச்சு. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்ட இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்ட எல்லாம் வீணாக போச்சு. இவன் என்ன ப்ளீஸ் ஃபைண்ட் பேண்டேஜ் ஃபாஸ்டர். இவன் இங்கே தான் வேகமாக பேண்டேஜ் எடுக்க போகிறான். என்னங்க இது இப்படி பண்ணுறான்? ஆடா பாவி, நீ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு நாளே போயிடும்டா. டே 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 சொன்னா கேள்றா. என் கேம் பிளே வீடியோ தாண்டா லென்த்தாக போகுது. ஐயோ கடவுளே, என் வீடியோவை லென்த்து பண்ணோன்னு இன்றைக்கி ஒரு தலையெழுத்துடா. தலையெழுத்து. என் கேம் பிளே வீடியோ லென்த் ஆகணும் தலையெழுத்து. அதுதான் தலையெழுத்து. அதை யாராலையும் மாற்ற முடியாது. மாற்றினாலும் வீடியோ லென்த்தாக போகும். இதுக்குள்ளே நான் ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டேன். என்னதான் பண்ணுறது? ஒரு பேண்டேஜ் கூட இல்லையே. ஐயோ கடவுளே. ப்ரோ ப்ளீஸ் ஃபைண்ட் பேண்டேஜ் அட்டாச்சுடா. ஏண்டா பேண்டேஜுடா பைத்தியக்காரா. என்ன பெங்களூரா? பேண்டேஜுடா. பேண்டேஜ். இவன் என்னடா லூஸாடா. பேண்டேஜ் யாராங்க பேண்டேஜ் எடுக்கவே மாட்டான்? யாருங்க இவன்? என் கேம் பிளே வீடியோவை என்னையா அது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னையா அது? ஓ கடவுளே, யாருங்க இவன்? இருக்கங்க சரியான. டே பேண்டேஜை கண்டுபிடுறான். அட பாவி. ஏண்டா என் பேட்ரி, என் ஸ்டோரேஜ் இன்னைக்கு அதிகமாகிறது உறுதி தான். ஓகேவா? டே கண்டுபிடிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவேன். கண்டுபிடுறா சீக்கிரமா. என்னடா நான் பண்ணுறது? ஏங்க டென்ஷன் ஏற்றுறாங்க. ஐயோ நான் என்னதான் பண்ணுறது? இவ்வளோ நேரம் இவங்ககிட்ட இருக்கிறது என்னங்க இது? டே தான் சொல்லிட போகிறேன்டா. சீக்கிரம் புடுறான் இவன் வேற. ஐயோ எப்போதான் பிடிப்பாவணும்? எப்போதாண்டா நீ பேண்டேஜை பிடிப்ப? அது தாண்டா என் இது. ஐயா மல்லி பூ வச்சு வாடிது. பேண்டேஜுக்காக வந்து தேடிது. பேண்டேஜ் எப்போ வர போகிற? பேண்டேஜ் எப்போ வர போகிற? பேண்டேஜ் எப்போ வர போகிற? பேண்டேஜ் எப்போ வர போகிற? அந்த மாதிரி தாங்க இருக்கு. இதோட நான் 2வது பாட்டு பாடி முடிச்சிட்டேன். வாங்க. ஐயோ யாரா இவன்? வேண்டும்னே இவங்கிட்ட போகிறான். ஆஹா செஸ்ட் இருக்குது. இங்கே பேண்டேஜ் இருந்தாலும் இருக்கும். பேண்டேஜே கிடைக்காது. வேணா பாருங்க. பேண்டேஜே கிடைக்காது. ஷீல்டு தான் கிடச்சிது. என் தலையெழுத்து. இவன் கூடனா இவ்வளோ நேரம் இருக்கணும்னு அந்த சேக்கிலேயே நான் இருக்கிறதுக்கு பேசாமல் நான் கேம் பிளேவே ஆடாமல் இருந்திருக்கான். ரைஃபிள் கிடச்சிருச்சு. என் தலையெழுத்துடா. நான் இவன் கூட வெஞ்ச நூடல்ஸ் ஆகணும்னு. சீக்கிரம் கண்டுபிடுறா தம்பி ப்ளீஸ் தம்பி ப்ளீஸ்டா. ராசா பேண்டேஜ்டா. கேம் கம்பெனிக்காரனுங்களா? பேண்டேஜ் தாங்கடா. கண்ணுங்களா. ஐயோ தரமாட்டானுங்களே. தந்தா என்னவாடா? ஒரிஜா போயிடுவேங்க. ஐயோ யாரா இவன்? ப்ளீஸ் ஃபைண்ட் பேண்டேஜ். மை கேம் பிளே வீடியோ இஸ் கோயிங் டு லென்த் அப்படின்னு போடுறேன். கோயிங் லென்த்.
என்னடா இது என் வீடியோவை லென்த் ஆக்கணுன்னே வந்திருக்கானுங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷங்க. எம்மா பெரிய வீடியோங்க இது. ஆசியா விட பெரிய வீடியோவாக இருக்கும் போல. என்னங்க இது? டே பைத்தியக்காரன்டா. ஆஹா என்னங்க மெடிக்கெட்டுங்க ஏங்க. அப்பாடா ரிவைவ் ஆகிட்டுங்க. இப்பாடா இனிமேல் கையில் ஒரு பேண்டேஜை எடுத்து வச்சுக்கிறேன்டா சாமி. ஆஹா தந்தா சாவு. அப்பாடா எங்க இந்த ரேமு வேறு வந்துருச்சு. ஐயோ கடவுளே. இந்த டார்ச் லைட் காட்டினா என்ன பண்ணுவேன்? ஆஹா கல்யாண சமையல் சாரும் காய்கறிகளும் பிரமாதம் அது கௌரவ பிரசாதம். ஓகே என்னங்க ஓனாயம் வந்துக்கிட்டே இருக்கு. உல்ஃபா வந்துகிட்டு இருக்கு. உல்ஃப் வந்தா ஏன் வராமல் இருந்தா என்னவா? அந்த சாவு. ஆஹா ஐயோ என் பேண்டேஜ் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. டே போடா. நான் அதுக்கு கேம்ப் ஃபயருக்கே போயிடுறேன்டா சாமி. சத்தியமாக முடியலடா. உல்ஃபா வந்திருக்கு. வராமல் இருந்தால் இன்னும் குறைஞ்சா போயிடுவீங்க. ஆளை விடுங்கடா சாமிகளா. ஐயோ சாமிகளா ஆளை விடுங்கடா. ஐயோ ஏன் இந்த நிலமையில இவன் வேற இறந்துட்டான். ஐயோ கடவுளே என்ன கடவுளே இது வேற. டே ஏன்டா என் உயிரை வாங்குறதுக்குன்னே வரேன். செத்துட்டாயா? ஐயோ இவன் வேறடா. டே இதெல்லாம் என்ன தலையை இழுத்துடா. இவன் இத்தனை உல்ஃபை வேற கூட்டிட்டு வந்திருக்கான். டே தான் அசிங்கமாக பேசியிருப்பானடா. டே சாக்கில் போடுறா. ஐயோ இவனால ஒரு பேண்டேஜ் நஷ்டமாயிருச்சு. போடா உன் பேண்டேஜை நானே எடுத்து வச்சுக்கிறேன். உனக்கு பேண்டேஜ் என் ஆணியும் பிடிங்க தேவையில்லை. கிளம்பிடுடா சத்தியமா. சும்மா கடுப்பேத்துறான் மயிலாடு கடுப்பேத்துறான். இந்த பேண்டேஜை நானே யூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன வேறு வழியில் எழுத்து வேறு கம்மியாக இருக்குது. எழுத்து கம்மியாக இருந்த சூழ்நிலையினால் நான் என் பேண்டேஜை யூஸ் செய்யப்படுகிற நிலைமை ஆகிவிட்டது. வேறு வழியில். ஐயோ என்னங்க 1 மணி நேரம் 12 நிமிஷம் அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள் தாங்க நம்ம கேம் பிளே வீடியோ முடிக்க போகிறோம். ஏங்க நான் ஆல்ரெடி இந்த கேமை முடிச்சிட்டேன். ஆனால் உங்களுக்காக இன்னொன்று வாட்டி முடித்து காட்டலைன்னா என் பேர் எஸ்எம்பியே கிடையாதுடா. என் பேர் அண்ணாமலை இல்லைடா. எப்பாடா ஏங்க எப்படியோ தப்பிச்சிட்டோங்க. ஏன்டா நீ சாகாம இருடா. நீ சாகாம இருந்தா தான்டா நான் எங்களுக்கு ஒரு முதுகெலும்பு. நீ தாண்டா எங்களுக்கு ஒரு முதுகெலும்பு. ஐயோ மட்டும் சாகக்கூடாதுங்க. ஏங்க பயமாக இருக்கங்க. கடைசி நேரத்தில் கோட்டை விட்டானா என்னதான் பண்ணுறது? அது மட்டும் நடக்கக்கூடாது. ஐயோ இப்போவே அதை நினச்சாலே பயமாக இருக்கியா. கல்டிஸ் ஜெம் இருக்குது. இன்னும் ஒன்று அந்த கல்டிஸ்ட் நீங்கள் வேற வர வைக்கணும். வசந்த் we need to spawn a cultist king. ஓகே ஆமாம் கல்டிஸ்ட் கிங்கை வேறு ஸ்பான் பண்ணும். ஓகே மெசேஜ் போட்டாச்சு. கல்டிஸ்ட் கிங்கை வேறு ஸ்பான் பண்ணோம். ஏங்க அதை வேறு நாங்கள் பண்ணோம். ஆமாம்ல உங்களுக்காக நான் இவ்வளோ ஸ்டோரேஜ் போனால பரவாயில்லன்னு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு இது கிடைக்குமான்னு தெரியல. 1 மணி நேரங்க. எப்பா லைவாக விடுது தாங்க அதிகம் நேரம். 1 மணி நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு லாகு வால் பில்ட் பண்ணிட்டாப்லையாங்க. சரி ரைட்டு. நைட் இஸ் அப்ரோச்சிங். வந்தால் எனக்கு என்னடா வரட்டும். என்ன சும்மா நைட் இஸ் அப்ரோச்சிங்கண்ணா. அதை பார்த்து நாங்கள் என்ன பயங்கரமாக போகிறோம். அந்த ரேமு வரும், அந்த டீர் வரும், அந்த மான் தானே வரப்போகுது. அது என்ன கிடைக்கும். அதுக்கு என்ன பசி தானே. நாங்கள் என்ன அது பசியை தீக்க வந்திருக்கோமா?
இந்த கேமை முடிச்சு வரலாறு படிக்க வந்திருக்கோம். டான் டட்டான் டட்டான். எப்படி காய்ஸ்? நான் அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம் காய்ஸ், முடிக்க போகிறோம். நான் இன்னொன்று வாட்டி முடிக்க போகிறேன். ஆனால் உங்களுக்காக நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு கேம் பிளே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்காகவாச்சும் லைக் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் லைக்காச்சும் பண்ணுங்கள். ஆனால் ஒரு லைக்கு கூட வரலைன்னா எனக்கு தான் அவமானம் கைஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக நஷ்டமாயிரும். இந்த டேட்டா கூட நஷ்டமாயிரும், ஸ்டோரேஜ் நஷ்டமாயிரும். இந்த கேமோடைய இந்த டேட்டாவும் நஷ்டமாயிரும், ஸ்டோரேஜும் நஷ்டமாயிரும். அந்த டவுன்லோட் பண்ணுற ஸ்டோரேஜும் கொஞ்சம் அதிகமாயிரும். கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணுங்க guys. ஒரு கேமர்ஸை வந்து நீங்கள் சொல்லலாம் அவனுக்கு என்ன காசு வருதுன்னு. ஆனால் ஒரு கேமர்ஸோட லைஃப் என்னன்னு புரியும். உங்களுக்காக, உங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். நான் உண்மையாக தான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, இந்த ஒயரை வேறு பில்ட் பண்ணோம். ஏன்னா இதை பில்ட் பண்ணால் ஷாக் அடிக்கும் அவனுங்களுக்கு, அந்த கல்டிஸ்ட்டு. சரி வாங்க, இந்த கேம்ப் ஃபயர் பெருசாக இருக்குது, நல்லது. நம்ம ஹெல்த்து வேறு பெருசாகிடுச்சு. என்னடா ஒரு சாப்பாடு கூட காணும் கருமோ. அப்பாடா மோர்சல். இந்த நெருப்புக்குள்ளே இருக்குது, நல்லா வேணும். அப்பாடா அதையாச்சும் கிடச்சிது. அப்பாடா, இன்னும் 80 நாள் இருக்குது. இப்போ நம்ம 80 நாள் சர்வே பண்ணியாச்சு. இப்போ டே 81 இல்லை, டே 87. 87 நாள் சர்வே பண்ணிட்டோங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக தான் கைஸ் இருக்குது. ரொம்ப 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 பெருமையாக இருக்குது கைஸ். ஏண்டா அவனுங்க வந்தால் நாங்கள் பயந்துருவோமா? கண்ணா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவனுங்க ஒரு காலத்தில் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லவா? அவனுங்களே ஒரு டம்மி தான்டா. அவனுங்க கிட்ட கிராஸ் போ இருந்தாலும் அவனுங்க ஒரு டம்மி தான். ஏன் ரைஃபிள் இருந்தாலும் டம்மி தான். நாங்கள் சமாளிச்சிடுவோம். நாங்கள் வேற மாதிரி எப்படி இந்த மரத்தை வேற வெட்டணும். எப்பாடா எம்மா பெரிய மரக்கட்டை. சரி வாங்க, இதை எடுத்துடணும். எடு. ஐயோ, ஃப்ளவர் வந்து அந்த ஃபேரி ஆண்ட்டிக்கு யூஸ் ஆகும். அந்த ஆண்ட்டுக்கு தந்த நம்மளோட இதுதான் வேஸ்ட் ஆகும். ஒன்றுமே உருப்படியாக தராது காருங்க. உருப்படியாக தந்தால் குறைஞ்சா போயிடுங்க. உருப்படியாக தந்தால் என்னவா? ஓகே, இந்த சாப்ளிங்கை வேற போட்டாச்சு, மரத்தை வேற நட்டாச்சு. ஓகே வாங்க, மரம் எல்லாம் இந்த க்ரஷ் பண்ணோம். இதில் வந்து போடணும் 15 விட்டு. இன்னும் ஒரு 15 விட்டு வேணும் நமக்கு. என்ன போடா, தண்டர் இடி மின்னலும் வந்தாலும் நான் வேலை செய்கிறத நிறுத்தவே மாட்டேன்டா. இந்த மரத்தை வெட்டணும். சரி வாங்க, வெட்டலாம். வெட்டு. இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் கிடையாது. ஹெல்த்து குறைஞ்சாலும் கேம்ப் ஃபயர் கிட்ட இருக்குல்ல, அங்கே லைட்டனிங் ராட் இருக்குது. எப்படி லைட்டனிங் ராட் இருக்குது. லாக் வால். ஓகே வுட்டு எல்லா லாகையும் எடுக்கணும். ஆஹா, என்னடா இது. எல்லா லாகையும் எடுத்தாச்சு. 10, 11, 12 லாகு கிடச்சிது. ஓகே வாங்க, சாப்ளிங் எல்லாம் எல்லாமே ஒரே இடத்துல பிளான் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு நல்லா மரக்கட்டு நிறையா கிடைக்கும். வாங்க. யாரா இவன்? டே அசிங்கமாக திட்டிடுவான். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் மரம் எடுப்பேன்னா இவன் இந்த லாகு வாழை பில்ட் பண்ணி என்ன தான் நான் பண்ணுறது? அந்த கல்டிஷ்காரனுங்க வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுறான். சரி விடு, அதுவும் நல்லது தானே. நான் தான் அதை தப்பாக நினச்சிட்டேன். ஓகே இந்த மரம், இந்த லாக் எடு. மரக்கட்டு எடு. எட்ரா. இதிலெல்லாம் போகிற இந்த இதில் கிராஃப்டிங் டேபிளையும் அப்கிரேட் பண்ணோம். யாரா இவன்? இந்த லாகு டே நான் ஒன்று நினச்சேன், இவன் ஒன்று நினைக்கிறான்டா. யாரா இவன்? டே
ஐயோ இவனுங்க வேற மறானுங்க மெசேஜ் போடுறதுக்குள்ள. பைத்தியக்காரனுங்கடா இவனுக்கு. சரியான கிறுக்கணுங்க. இந்த கிறுக்கணுங்களை வேற சாவடிக்கணும். எப்படிங்க உள்ளே வந்தா? ஐயோ ஓடுறா தப்பிச்சு ஓடுறா. ஐயோ எங்க என்ன வேற பாதுகாத்துக்கணும். அங்கே வாடா இதில் வந்து சாவுங்கடா. சாவு ஷாக்கடிச்சு சாவு. நல்லா வலிக்குதான். ட்ரிகர் பண்ண வேற. வாடா. ஐயோ உனக்கு வேற இழுத்து கம்மியாக இருக்கு. ஐயோ ஹங்கிரியா? டே போங்கடா. இந்த நேரத்தில் போய் ஹங்கிரி ஆக்கும் ஏன்டா? ஐயோ டே எப்பட்றா அப்கிரேடு த கிராஃப்ட் டேபிள். ஐயோ அவனுங்களா? டேய் எங்க 2 பேர்த்தோட எழுத்து கம்மியாக இருச்சுங்க. ஐயோ பயமாக இருக்குங்க. ஐயோ வரானே. ஐயோ அவன் வேற செத்துட்டானே. ஐயோ பேண்டேஜ் வேற இல்லைங்க. என்னங்க நான் பண்ணுறது? ஐயோ நோ ஆமாம் எல்லாத்தையும் வந்துட்டு நோன்னு சொல்கிறேடா. ஏன்டா மை நூப். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அவன் ஏன் சாகுறான்னு தெரியுமா? அவனோட ஃபோனு தாங்க பிரச்சனை. அவனோட ஃபோனு எதிரிங்க எப்போ கிட்ட வரானுங்களோ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து லேக் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரக் ஆயிரும். அவனு பொய்க்கெலாம் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். சாவுடா அவனை சாவிட்றான். அப்பாடா சாவடிச்சாச்சுடா. அப்பாடா. ஃபைண்டு பேண்டேஜ் இருப்பா பேண்டேஜை கண்டுபிடிக்கணும்ப்பா. பேண்டேஜை வேறு கண்டுபிடிக்கணும். ஐயோ கடவுளே எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறேன் தெரியலையே. ஓகே ஷார்விங் சாப்பிட்றா. அதை வேற. ஐயோ நான் செத்துட்டேன்னா என்ன தாங்க பண்ணுறது? ஐயோ செத்தா அவ்வளோதான்ப்பா. மார்சல் எடுத்தேங்க. அந்த மார்சல் இன்னொன்று இதுக்குள்ளே இருக்குது. ஐயோ ஏங்க பசி வேற இவனுக்கு இருக்கு. பசியோடு இருக்கக்கூடாது. ஹெல்ப் மீ. இருப்பா பொறுமையாக பண்ணுறேன். அவசரம் வேண்டாம். அப்பாடா எப்படியோ பசியும் தீத்தாச்சு. ஐயோ மழை வேற வருது. ஐயோ ஏன்டா? ஐயோ இந்த நேரம் பார்த்தா இந்த நேரம் பார்த்தா பழி வாங்குவானுங்க. வாடா. ஐயோ எங்க என்னதாங்க பண்ணுறது? பேண்டேஜ் வேற இல்லையே. ஐயோ கடவுளே ஏதாவது ஒரு வழி இருக்கா கடவுளே பேண்டேஜ் கண்டுபிடிக்க? ஸ்டே இன் கேம்ப். போடா கொய்யால, நீ பார்த்த வேலைக்கு கேம்பில் இருக்கனாக்கும். என்னடா இப்படி பண்ணுற? எனக்கு ஒரு பேண்டேஜ் பிடிச்சா என்னவாக்கும்? ப்ளீஸ்டா. ஐயோ கடவுளே பேண்டேஜ் வேணும் கடவுளே. அதுக்கு தான் பேண்டேஜை வந்து பாதுகாக்கணும்னு பாதுகாக்கிற நிலைமையில அன்றைக்கி நான் இல்லை. சரி வாங்க இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணோம். ஐயோ ஸ்டே இன் கேம்ப்னு கோ டு கேம்ப்பு. ஐயோ ஏன்டா இதை வேற கொடுத்த என்ன? இந்த நேரம் மனசில் வன்மத்தை கக்குறானுங்கயா. ஆல்ஃபா உல்ஃபு. நைட் இஸ் அப்ரோச்சிங். ஓ நோ என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு? கேம்புக்கு போகணும், இல்லைன்னா அந்த டீர் வந்து என்னை வந்து கைமா பண்ணிருச்சுன்னா அவ்வளோதான். கைஸ் அவ்வளோதான் கைஸ். இதோட இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கைஸ். அவ்வளோதான். இதோட நம்ம இந்த கேமை முடிக்க போகிறோம். எஸ் முடிக்க போகிறோம். ஏ என்னங்க அக்னி குண்டத்தில் வேறு போட்டோம். அப்பாடா எப்படியோ நம்ம கேம்புக்கு போயாச்சு. இவனுங்களோட புணத்தையெல்லாம் எடுக்கணும், டெட் பாடி எடுக்கணும். தம்பிகளாம் வாங்கப்பா, உங்களால் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் இருந்தாலே கொஞ்சம் அழகாகவே இல்லை. உங்களோட கேம்பை ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா உங்களோட பாடி இருக்கிறதுனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. எல்லாத்தையும் போட்டுரு. போடு. ஓகே அவ்வளோதான் கைஸ். நம்ம கேமில் முடிச்சிட்டோம். அப்பாடா 99 days சர்வே பண்ணிட்டோம் கைஸ். அப்பாடா
பண்ணிட்டோம். அட்மின் ஆஃபீஸா? எஸ்ஸு. ஆமாம். நான் அட்மின் ஆஃபீஸ் வரேன் கைஸ். 99 நைட்ஸு. நான் இதுவரையும் ஒரு டைம் கூட அட்மின் ஆஃபீஸ் வந்து 99 நைட்ஸ் ஃபாரஸ்ட்டில் விளையாண்டதே இல்லை. இன்றைக்கி முறையாக நான் வரேன். இவன் நாளைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே வசந்துக்கு எல்லாருமே விஷ் பண்ணிருங்க, ஹாப்பி பர்த்டே. ஏன் இவங்க டேடி வந்து நோ சொல்லிட்டாரா? அப்படியான்னு சொல்லிட்டாரா? ஆமாம் கைஸ், அட்மின் ஆஃபீஸ் வந்து 11:30க்கு வச்சுருக்கானுங்க கைஸ். இது கூட ஏதோ பரவாயில்ல, 11:30. ஸ்டீல பிரைன் ராட்டு வெறும் 1:30 மணிக்கு. என்னங்க அது? I am not playing SAB admin abuse. Admin abuse. ஏங்க எப்படியோ 99 டேஸை சர்வே பண்ணிட்டோங்க. எப்பாடா முடிச்சிட்டேன். முடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரையும் டாட்டா, பை பாய், see you.